போதகர் கைவில்லியம் டேவிட் அவர்கள் வந்திருக்காங்க. ஆர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து அவர்களை நம்ம மத்தியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம சபையின் போதகர் பாஸ்கரன் அவர்களை இப்போ வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பார்க்கும்போது எப்போ முடிக்க போகிறாங்களோ ரொம்ப வேதனையாக இருக்குது. முடித்து சாப்பாடு எப்போ கொடுக்க போகிறாங்களோ பயப்படாதீங்க. நான் சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், அதனால சரியான நேரத்துக்கு நான் முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. அதனால் எங்கே போனாலும் எங்கள் பாஸ்ட்மார்களுக்கெல்லாம் தெரியும், சைமன் பாஸ்டர்லாம் நல்லாவே தெரியும். நான் சொல்லிடுவேன், பாஸ்டர் இந்த செமினார் வச்சா இந்த 2 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க பாஸ்டர்ன்னு நான் சொல்லிடுவேன். அவருக்கு தெரியும். ஆனால் கடந்த நாள் நான் பாஸ்டர்ஸ் பற்றியில் பேசும் பொழுது 1 மணிக்கு முடிக்கிறவன் 1:15 வரைக்கும் பேசிட்டேன். எப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க. தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு, டைம் போகிறது தெரியாமல். சந்தோஷமாக இருக்கீங்களா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கழிவுகுற கடவோம் என்று ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. நம்முடைய மீட்பர் நற்செய்தி சபைக்கு இன்னொரு பெயரும் ஆரம்பத்தில் வைத்தோம். எப்படின்னா விடுதலையின் கூடாரம். ஆமேன். விடுதலையின் கூடாரம். இந்த விடுதலையின் கூடாரத்துக்குள்ள வர்றவங்களுக்கு விடுதலை கட்டாயம் வரணும். ஆமேன். சில வேளைகளில் பிசாசு அப்போ இந்த டோர் இல்லை, இப்படியெல்லாம் இல்லை, ஏசியெல்லாம் போடலை, வந்த உடனே சர்ச்சை விட்டு வெளியே ஓடி சர்ச்சை சுற்றி ஓடுவான் ஒரு மனுஷன். ஏன் அப்படின்னா முடியலை, சத்துருடைய போராட்டம். நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்காங்க. அது சபையில் உள்ள மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எத்தனையோ அற்புதத்தை செய்திருக்கிறார், இன்றைக்கும் செய்கிறார். பழைய அற்புதத்தை சொல்லிட்டு இருக்க நான் விரும்பலை. கிட்டத்தட்ட நான் ஊழியத்துக்கு 44 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறது. ஆனால் 40 வருஷத்துக்கு முந்தி நடந்த அற்புதத்தை நான் சொல்லலை, அல்லது போன வருஷத்தில் நடந்த அற்புதத்தை சொல்லலை, நேற்றுக்கு சபையில் நடந்த அற்புதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமேன். செய்கிறாரோ செய்ய மாட்டாங்களா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய அசைவை நம்முடைய சபையிலே தருகிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஊழியத்தில் நிறைய பேர் பாஸ்டர் ஹீப்ரு மொழியெல்லாம் படிச்சுட்டு வந்தார். முட்டத்தில் போய் அதிகமாக டீச்சிங்லலாம் இருப்பாங்கன்னு. பைபிள் டீச்சர்ஸ் பைபிள் டீச் பண்ணுறவங்க அவங்களால மிராக்கள் நடக்காது, ஹீலிங் எல்லாம் ஆகாது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அது தவறு. எனக்கு கொடுத்த ஊழியத்தில் ஒன்று டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. ஆமேன். ஆண்டவர் எத்தனையோ விடுதலை கொடுத்துருக்கார். பிரைஸ் தி லார்ட். சபையில் உள்ளவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இன்றைக்கும் செய்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்னை கொண்டுமல்ல, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய நாமம் மகிமைப்படும்படி, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி, தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கொண்டு கிரியை செய்வார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் செய்திக்கு ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டோடைய வார்த்தை அப்படி கேட்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கல்ல? கிரிக்கெட்லாம் விளையாடும்போது பால் போட்டால் அதை பிடிக்கணும், பிடிக்காமல் அப்படி விட்டுட்டு இருந்தான்னா அவ்வளோ கேட்ச் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும் ஆண்டோடைய வார்த்தையை. நம்ம மத்தியில் அருமையான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அவரை இதற்கு நான் பார்த்ததில்லை. முதல் அவரோடு தொடர்பு கொண்டது எங்கே அப்படின்னா, பாஸ்டர் சிங்கப்பூரில் இருக்கார், நானும் சிங்கப்பூரில், என்னுடைய மூத்த மகன் அப்போ சிங்கப்பூரில் இருந்தான், இப்போ அவன் வேறு நாட்டுக்கு போயிட்டான். சிங்கப்பூரில் இருக்கும் பொழுது பாஸ்டர்கிட்ட என்னமோ தெரியல, பாஸ்டர் நான் பாஸ்டர் பாஸ்கரன் பேசுகிறேன், அவருக்கு என்ன தெரியாது. அப்படியா பாஸ்டர்? ரொம்ப ஹம்பிளாக பேசுவார் பாஸ்டர். சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும். சொல்லுங்கள் பாஸ்டர், நான் அப்படி சிங்கப்பூரில் நான் தான். அப்படியா பாஸ்டர்? அப்படி என் பேர் பாஸ்டர் பாஸ்கரன் சொல்லி அப்போ தான் அறிவுமாகினேன். அதுக்கு பிறகு பாஸ்டர் மறந்துட்டார், நான் மறக்கலை. 2 ஊழியக்காரரை செலக்ட் பண்ணி நான் கூப்பிடணுன்ட்டு இருந்தேன். அப்போ அதில் ஒன்று பாஸ்டர் ரெவரண்ட் கைவில்லியம் டேவிட் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். அவரோடு நான் பேசினேன். அப்போவே என்ன பண்ணுறாரு, பாஸ்டர் நான் சிங்கப்பூர் போயிட்டுருக்கேன்னாரு. பாஸ்டர் டைரியை பார்த்து சொல்லணும் பாஸ்டர், வருத்தப்பட்டுக்காதீங்கன்னு. நான் விடவே இல்லை. நான் அந்த ஃபோன் பண்ணுறதுல ஜேக்கப் பாஸ்டருக்கு தெரியும், சும்மா தொந்தரவு பண்ணி போதும் ஆயிரும். பிரயாணப்பட்டு வரும்போது வந்துட்டிங்களா பாஸ்டர், எங்கே வந்துட்டுருக்கீங்கன்னு கேட்பேன். இதோ பாஸ்டர் என் கார் கொஞ்சம் ஸ்பீடாக வரும்ன்ட்டார். அதனால நான் விசுவாசத்தோடு இருந்தேன்.
அப்போ பாஸ்டர்கிட்ட நான் பேசினேன், டைரியை பார்த்து சொல்கிறேன்னு சொன்னார். சிங்கப்பூர் போனோம். சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணி பாஸ்டர் நான் டைரியை பார்த்துட்டு நான் வர்றேன்னு சொன்னார். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை வருஷம் நமக்கு சர்ச்சு கட்டி? 26 வருஷம் முடிஞ்சு 27 வருஷம். எனக்கு வயசு எத்தனை தெரியுமா? நான் குறைச்சி சொல்ல மாட்டேன். எனக்கு 68 வயது நடந்து கொண்டு இருக்கிறது. 70 இல்லை 65க்கு மேலே கிழவன் தான், அது வேற பிரச்சனை. பட் ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இம்மட்டும் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து என்னை பாதுகாத்து பராமரித்து அவருடைய கிருபையிலே தாங்கி வழிநடத்தி கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழிய பாதையிலே ஒரு நாளும் நான் தோற்று போகவில்லை. ஆமேன். தோல்வி என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இல்லவே இல்லை, இல்லை, இல்லை. ஆமேன். வெற்றி தான், ஜெயம்தான் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். சரியா? ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. மூத்த போதகர் பாஸ்டர் அருள்தாஸ் ஐயா அவர்களும் பாஸ்டர் சைமன் பாஸ்டர் அவர்களும், நம்முடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய CA ஜேக்கப் அவர்கள். கடந்த நாளில் சொன்னேன், பொதுச் செயலாளர் ஆனால் செயலாளராக இருக்க மாட்டார், பொதுவாக இருந்து கொள்ளுவார். அவரும் நம்ம மத்தியில் வந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம். என்னோடு கூட படித்தவர், முட்டத்தில் ஹீப்ரு லாங்குவேஜ் படித்தவர், BBS என்று ஒன்று படித்தார், பேச்சுலர் ஆஃப் பிப்ளிக்கல் ஸ்டடீஸ்னு. பாஸ்டர் வெளியே இருக்கிறாரு. சாலமன் அவர்கள் பழனியிலிருந்து வந்திருக்கார். எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். என்னுடைய சம்பந்தி செல்வின் ராஜ்குமார் அவங்க, ரோனா எல்லாம் வந்திருக்காங்க. இப்பொழுது செய்திக்கு முன்பதாக மகள் ரோனா அவர்கள் வருவார்கள், வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாது. அவர் அனுப்பின வார்த்தைகள், சொன்ன வார்த்தைகள் அவருடைய நம் வாழ்க்கையில் அந்த சித்தத்தை செய்து அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நம் விருப்பத்தை நிறைவேற்றும். அது ஒரு நாளும் தவறாமல் கர்த்தர் நமக்கு செய்வார். அந்த அர்த்தத்தை கொண்ட ஒரு பாடல். குறிப்பிட்ட
காணிக்கை எடுக்கிறதுல ஜானட் ரொம்ப கெட்டிக்காரு. என்னையும் பில்லையும் போட விடாமல் நீங்கள் போட்டால் தான் இங்கே போவேன்னு சொல்லி காணிக்கை வாங்கிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷம். மகளை வாழ்த்துகிறேன். ஒரு வக்கீல் உருவாகிட்டுருக்காங்க நம்ம சபையில், ரொம்ப சந்தோஷம். ஏமா எனக்கு வாதாடுவியான்னு கேட்பேன், கண்டிப்பாக வாதாடுவேன் அப்படின்ட்டு இருக்கா, ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது இந்த காணிக்கைக்காக நம்மத்திலே பழனியிலிருந்து வந்திருக்கிற என்னோடு கூட வேதாகம கல்லூரி ராக் பைபிள் சென்டரில் படித்தவர், நாகர்கோவிலில் ரெவரன் சாலமன் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். பழனியிலே ஒரு மூத்த போதகர் ரெவரன் சாலமன். ஜெபிப்போம். பரிசுத்தமில்லை எங்களை நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியின் நல்ல நாளுக்காய் நான் நன்றியோடு குடும்ப துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே 26வது ஆண்டினுடைய துவக்க விழாவை கொண்டாடும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக, வாய்ப்புக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி. அன்றே இத்தனை ஆண்டுகளும் கர்த்தர் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், ஆண்டவரே எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து தாங்கி, ஒரு தகப்பன் தன் பிள்ளை தோளின் மேல் சுமந்து கொண்டு வருவது போல இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் இதுவரைக்கும் நீ கொண்டு வந்த கிருபைக்காக நன்றியோடு கூட துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். முந்தின ஆலயத்தினுடைய மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் வேத வசனப்படி இனி ஆண்டு வரக்கூடிய நாட்களில் இந்த ஊழியம், இந்த சபை ஆண்டு எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கத்தக்கதாக, ஆண்டு ஒரு மகிமை புரிந்து ஊழியமாய் தாங்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறதாமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டு இந்த ஊழியத்தை செய்கிறதான ஆண்டு அருமை பாஸ்கர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியை பலப்படுத்தும், ஞானத்தை கிருபை தந்தருள்வராக. இதுவரைக்கும் நடத்தின தேவனாய் கர்த்தர் இன்னுமாய் நடத்தி ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அநேக ஆத்மாக்களை தேவனுடைய ராஜ்யத்தில் நடத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறதாமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய எல்லா குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட கரம் இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தனை ஆண்டுகளும் இந்த சபையில் உண்மை உத்தமாய் தேவனுக்கும் சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் உண்மையாக இருக்கிற இந்த தேவ மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அன்றைய வந்திருக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் இப்படி கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். செய்திக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமானது என்று. ஆனால் இன்றைக்கு இப்பொழுது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது ரொம்ப நெருக்கமும் புழுக்கமுமாக இருக்கிறது. முடியல, ஏசியெல்லாம் பத்தலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் உட்காந்துருக்காங்க, வெளியே உட்காந்துருக்காங்க. நான் முதலே சொன்னேன் முடியாதுன்னு, சீக்கிரமே வாங்க, இடத்துக்கு முந்துங்கள் அப்படின்னு சொல்லி. வந்தாலும் கூட்டம் நிறைய வந்தனால முடியல உட்கார்றதுக்கு. வெளியே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை நான் வரவேற்கிறேன். நம்முடைய திருச்சபை மீட்பர் நற்செய்தி திருச்சபையினுடைய மக்கள், விசுவாசிகள் எல்லாரும் நல்லா உழைத்தார்கள். ஆண்டு விழா அப்படின்னா ஒரு பெரிய திருவிழா. ஆக்சுவலாக மண்டபத்தில் வைக்க வேண்டியது இது. நிறைய பேருக்கு நோட்டீஸே கொடுக்கல. நம்ம சர்ச்சில் உள்ளவங்களும் பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் தான், மற்றபடி யாருமே இல்லை. அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக செய்யலாம். சர்ச்சு நம்ம பெருசாக கட்டணும், ஜெபம் பண்ணிக்கோங்க. சரி, இப்பொழுது நம்ம மத்தியிலே சிறப்பு செய்தியை கொடுக்கும்படியாக அருமையான ரெவரன் கை வில்லியம் டேவிட் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அவர்களுடைய ஊழியம் ஆர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி திருச்சியிலே ஒரு நல்ல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பாஸ்டர் அவர்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் பல மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் மட்டுமல்ல, உலகத்தில் சில தேசங்களிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஊழியத்தை செய்து வருகிறார். கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அவர் கொடுக்கிற அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அநேகரை தொடுகிறது. அநேகர் சந்திக்கப்படுகிறார்கள், அநேகர் விடுதலை பெறுகிறார்கள், சுகம் பெறுகிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த தேவனுடைய தாசன் நம்ம மத்தியிலே வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது நம்ம மத்தியிலே ரெவரன் கை வில்லியம் டேவிட் அவர்கள், கரங்களை தட்டி வரவேற்போம்.
பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த அன்பு போதகர் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி. அவர்களை நான் சொல்லும்போது தான் கொஞ்சம் ஞாபகம் வந்தது. நான் வரும்போது எனக்கு ஒரு நல்ல சகோதரர் ஆண்டனி தொழில் செய்து வருகிறார். இந்த பகுதியை சார்ந்தவர், எல்லா ஊழியங்களையும் நேசிக்கிற சகோதரர். அவர் உடுமலைப்பட்டிருந்தெல்லாம் அடித்தேன், இப்படி வரையா அப்படின்னு. எங்கே வரீங்கன்னு கேட்டார். அவர் சீனியர் பாஸ்டர், ரொம்ப காலத்துக்கு முன்பதாக இந்த பட்டணத்தில் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார், மிஸ்டர் ஆண்டனி அவர்கள். ஆகவே இந்த பகுதிக்கு நான் அதிகம் வந்தது கிடையாது. ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக உத்தேசமாக நான் இன்னும் இப்போது இளமையாக தான் இருக்கிறேன், இன்னும் இளமையாக இருப்பேன் நான். அப்போ எனக்கு ஒரு ஆசை, தனியாக ஒரு மலை பகுதியில் உட்கார்ந்து ஒரு 3 நாள் ஜெபிக்கணும்னு சொல்லி. இந்த பகுதியில் அமராவதி டேம் பக்கத்தில் ஒரு சகோதரர் இருந்தார். அவர் பேர் தோமான்னு நினைக்கிறேன். வந்திருக்காங்களா தோமா பிரதர்? பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சி. முடிந்த உடனே பார்க்கணும். மிகவும் அன்பிற்குரிய சகோதரர் பாஸ்டர். அவரிடத்துல சொன்னேன், நான் வந்து ஒரு 3 நாள் கொஞ்சம் மேலே போய் ஜெபிக்கணும்னு சொல்லி. கொஞ்சம் தண்ணி கேன்லாம் கொடுத்தாரு. எடுத்துக்கிட்டு ஒரு மலை மாதிரி இருந்தது. இந்த இடம் எனக்கு மறந்து போச்சு. 3 நாள் இரவு பகல் உட்காந்து ஜெபம் பண்ணேங்க. ஸோ அதனால் இந்த உடுமலைப்பேட்டை அமராவதி பகுதியை என்னால் மறக்க முடியாது. பசு தோமா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி தெரிவிக்கின்றேன். நான் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவருடைய பணியை செய்து வருகிறேன். எங்களுடைய பாரம் கிராமங்களிலே சபைகள் உருவாக வேண்டும் என்பது. என்னோடு 45க்கும் அதிகமான ஊழியக்காரர்கள் இணைந்து ஊழியம் செய்து வருகிறார்கள். நாங்கள் அனைவருமே கிராமங்களில் சபைகளை உருவாக்கின்ற பணியிலே அதிக நேரங்களை நாங்கள் செலவிட்டு வருகின்றோம். ஸோ இந்த அருமையான பட்டணத்தில் இந்த ரிடீமர் காஸ்பல் சர்ச்சுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு ஐயா அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணியை செய்து வருகிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான செய்தி. அவர்களுக்கு இன்னும் நல்ல பலனை, ஆரோக்கியத்தை, சுகத்தை அவர்களுக்கு தேவன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய அருமையான புதல்வர் ஊழியத்தை செய்து வருகிறார்கள். கர்த்தருளை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பேர் அவள் சொன்னது போல் கைவல்யம். நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும், அது என்ன விளங்காத பேராக இருக்குது. நோட்டீஸை பார்த்துருப்பீங்க. கை வில்லியம்னாலும் பரவாயில்ல, அது கை வல்யம்னு இருக்குது. என்ன பேராக இருக்கும்? ஊர் பேராக இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். எத்தனை பேருக்கு இருக்குது? அப்படி மாதிரி விளங்காத பேர் வச்சுட்டு வராரு, என்ன பேராக இருக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு சின்ன கேள்வி இருக்கும். என்னுடைய தந்தை ஒரு நாத்திகவாதி, கடவுள் மறுப்பு கொள்கையை சேர்ந்தவர். என் தாய் தென்னிந்திய திருச்சபை சார்ந்தவர்கள். உறவினர்கள் தான், ஆனால் என்னுடைய தந்தை முழுக்க ஒரு நாத்திகவாதியாக தன்னுடைய வாழ்நாட்களை கழித்தவர். என்னுடைய பெற்றோருடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் தமிழகத்தின் தென்பகுதியிலிருந்து மியான்மார், பர்மாவிலே போய் செட்டில் ஆனாங்க. என்னுடைய அப்பா அம்மாவிற்கு பர்மாவிலே திருமணம் நடந்தது, ரங்கூனில். அங்கே இருக்கிற ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சில் திருமணம் நடந்தது. என்னுடைய தகப்பனார் தந்தை பெரியார் அவருடைய நேரடி தொடர்பில் இருந்தவர். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் மூலமாக அவர்களோடு நெருங்கின தொடர்புடையவர். அவர் ஒரு பக்கம் நாத்திகவாதி, மற்றொரு பக்கம் தீவிர தமிழ் பற்றுடையவர். எங்களிடத்தில் சொல்லுவார், சின்ன வயசில் ஆங்கில கலப்பு இல்லாமல் தமிழிலே பேச வேண்டும் என்று சொல்லுவார். ஆங்கில கலப்பு இருக்கக்கூடாது, தமிழ் மொழி மேலே தீவிர பற்றுடையவர். ஆகவே அந்த பற்றின் அடிப்படையில் இந்தியாவிற்கு வந்த பிறகும் கூட நிறைய போராட்டங்களை பங்கெடுப்பார். முழு நேரமாக அரசியல் தொடர்புடையவராக அவர் இருந்தார். எமர்ஜென்சி பீரியட் பெரியவங்களுக்கு தெரியும், பாஸ்டர் மாதிரி மூத்த வயதுடையவர்களுக்கு தெரியும். எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லுவாங்க, மிசா சட்டம். அந்த மிசா சட்டத்தில் இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு என் தந்தையும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்தவர். நாங்கள் மொத்தம் 8 பேர். சின்ன குடும்பம்தான், அளவான குடும்பம். நான் 8வது பையன் என்னுடைய வீட்டில். என்னுடைய மூத்த அண்ணனுக்கு என்னுடைய தந்தை வைத்த பெயர் இளங்கோவன். எதுக்கு ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் என்ன பின்னணின்னு தெரியணும். மெசேஜுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். கேள்வியோடு கேள்வியோடு போயிடாமல்
என் பேரை ஞாபகம் வச்சுக்கோணுங்களா, அதனால சொல்கிறேன். இரண்டாவது அண்ணன் பேர் தென்னரசு. அடுத்து ஒரு அக்கா பொற்செல்வி. எங்களோட அக்கா பர்மாவில் இறந்து அங்கே அடக்கம் செய்திருக்கின்றோம். 4வது அண்ணன் பேர் அண்ணாதுரை. 5வது அண்ணன் பேர் வளையாபதி. 6வது அண்ணன் பேர் பொன்முடி. 7வது ஒரு அண்ணன், எனக்கு நேரம் மூத்த அண்ணன், ஒரு பேர் தளபதி. எனக்கு இந்த பேர் வைத்தார் அப்பா. ரொம்ப நாள் எனக்கு ஒரு கேள்வி, எல்லாரும் இந்த பேரை கொலை பண்ணுறாங்க. சிலர் கைலாசம்பாங்க, கைவளையாம்பாங்க, இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. என் மூத்த அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் உங்களுக்கெல்லாம் வடிவான பேரை அப்பா சுட்டியிருக்கிறாரு, நல்ல இலக்கிய பேர்கள். இளங்கோவடிகள் என்பது சிலப்பதிகாரத்தை எழுதியவர். எனக்கு ஏன் அப்பா இப்படி தகராறான பேரை வச்சுட்டு போயிட்டாரு, எதுக்கு இந்த பேர் அப்பா வச்சிருக்காங்கன்னு கேட்டப்போ என் மூத்த அண்ணன் சொன்னார், தந்தை பெரியாருக்கு கடவுள் இல்லை என்று சொல்லி கொடுத்தவர் சுவாமி கைவல்யம். கடவுள் இல்லை என்பதிலே ஒரு கிரேட்டஸ்ட் ஏத்திஸ்ட் சுவாமி கைவல்ய சுவாமிகள் என்பதவருடைய பெயர். கைவல்ய நவநீதம் என்ற ஒரு பிராண நூல், அதை முழுவதுமாக கரைத்து குடித்ததினாலே அவர் பேர், காரண பேரே சுவாமி கைவல்யம், கைவல்ய சுவாமிகள் என்ற பெயருடன் அழைக்கப்பட்டவர். தந்தை பெரியார் பின்னாட்களிலே கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு அவர் ஒரு காரணம். ஆகவே அப்பாவிற்கு ஆசை என்னன்னா, 8 பிள்ளைகளை பெற்றேன், என் மகன் கடைசி மகன் என்னை போல கடவுள் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த பேரை உனக்கு வைத்திருக்கிறார் என்றார். நான் இப்போது ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி வருகிறேன். அல்லேலூயா. என்னுடைய தந்தை, என்னுடைய தாய் 13வது வயதில் மரித்து போனார்கள். தந்தை 14 வயதில் மரித்து போனார். தற்கொலையின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த என்னை ஆண்டவர் நேசித்து அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அவருக்கு நான் கடந்த 35 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறேன். இந்த ஆலயத்தில் நிற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு போதகருக்கு மீண்டும் ஒரு விசை நன்றி தெரிவிக்கிறேன். கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். நேசிக்கிறே உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா, ஐயா உம்மைத்தானே இயேசையா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா, ஐயா உம்மைத்தானே இயேசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனால், வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா, ஐயா உம்மைத்தானே இயேசையா,
ஐயா உம்மை தானே செய்யா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிற வரைக்கும் ஒரு தலைப்பில் செய்தி கொடுப்பதற்காக ஆயத்தமாகி வந்தேன். அந்த தலைப்பு 7 keys for Abraham's blessing. அதுதான் என்னுடைய தலைப்பு. ஆனால் இங்கே வந்து நிற்கும்போது, நான் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு திரும்ப திரும்ப என்னுடைய அன்பை பற்றி பேசு என்று சொல்லுகிறார். ஆகவே பெருசாக ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் என் மனசில் ஆண்டவர் வைத்த சில வசனங்களை அடிப்படையை வைத்து வேகமாய் சொல்லுகிறேன். வசனங்களை வாசிப்பதற்கு முழுமையாக நேரம் இருக்காது. வசனங்களை சொன்னால் குறித்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன் அப்படி ஆண்டவர் பேச சொல்கிறான்னு தெரியல. என்னுடைய செய்தியுடைய பாதியில் இந்த சபைக்கு ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய உச்சிதத்திற்காக ஒரு சில விடயங்களை நான் பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது பகுதியில் ஒரு ஆசீர்வாதமான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் சொல்லக்கூடிய வசனம் கூட சற்று முகம் சுளிக்கிறமான வசனம். ஆனால் வசனம் உயிருள்ளது. ஆனால் இந்த வார்த்தையை தவிர வார்த்தை இல்லையா திறவு வசனமாக சொல்வதற்கு என்று நீங்கள் யோசிக்கக்கூடும். இப்பொழுது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது வாக்கு. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வசனத்து. நான் ஒரு ஆசீர்வாதமானது செய்தியோடு வந்திருக்கிறேன் என்ற போதிலும் இந்த கடினமான வார்த்தையை நான் சொல்வதற்கு நோக்கம் உண்டு. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறாமற் போனால் அவனுக்கு சாபம் என்று ஒரு கடிதத்தை நிறைவு செய்கிற பொழுது பவுலடிகள் சொல்கிறார். நீங்கள் யாருக்காவது ஒருவருக்கு ஒரு மின்னஞ்சல் செய்கிறீர்கள் அல்லது ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள் என்றால் அந்த கடிதத்தை நிறைவு செய்கிற போது சந்தோஷமான வார்த்தை பிரயோகங்கள் இருக்க வேண்டும். இப்படிக்கு உன்னை என்றென்றும் மறவாத, பாசமுள்ள, நேசமுள்ள, உன் நினைவோடு வாழ்கிற என்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே பவுலடிகள் கிட்டத்தட்ட இந்த கடிதத்தை முடிக்கின்ற போது, இந்த புத்தகத்தை முடிக்கின்ற போது அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை சரியாய் வைக்காவிட்டால், தேவனை நேசிக்க தவறினால் உனக்கு ஆசீர்வாதம் அல்ல சாபம் வரும் என்று முடிக்கிறார். ஏன் இப்படி கடினமான வார்த்தை பிரயோகத்தை பவுலடிகள் செய்ய வேண்டும்? இந்த புனித சின்னப்பர், கத்தோலிக்க திருமறையிலே அவருக்கு பெயர் சின்னப்பர். இந்த புனித சின்னப்பர் ஏன் கடினமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது சபை அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அன்பு தேவனுடைய மக்களே, ஆண்டவர் இனி இந்த மனித சமூகத்தை நேசிப்பதற்கான வேறு ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவர் அன்பு கூர்ந்து முடித்து விட்டார். இனி புதிதாக நம்மில் அன்பு கூற அவரிடத்தில் ஒன்றும் இல்லை. அவர் நம்மை நேசித்து முடித்து விட்டார். ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். இந்த வசனம் ஒரு இறந்த வினையில் இருக்கிறது. ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். தம்முடைய அன்பை நமக்கு விளங்க காட்டி கொடுத்து விட்டார். மற்றொரு வசனத்தை யோவான் நிருபத்தில், முதல் நிருபத்தில் நான் நினைக்கிறேன் 4வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக மன்னிக்கணும், 1 யோவான் 4:10. அதாவது இந்த வசனம் ஒரு லெட்டர் மாறினாலும் அர்த்தம் மாறி போயிடும். நான் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, அண்ணம்மாள் பொன்னம்மாள்னு 2 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த அண்ணம்மாளுக்கு ஒரு பொண்ணு, பொன்னம்மாளுக்கு ஒரு பொண்ணு. இந்த அம்மா வீட்டில் கிரைண்டர் வாங்கினா அந்த அம்மா வாங்கிடும் போட்டி. இந்த அம்மா மிக்சி வாங்கினா அந்த அம்மா மிக்சி வாங்கிடும். 2 பிள்ளைகளும் மேஜர் ஆயிட்டாங்க. இப்போ யார் முதல்ல கல்யாணம் பண்ணுறது? அண்ணம்மாள் முந்திக்கிச்சு. இந்த கல்யாணத்தில் இருக்கிறதுக்கு முடியல பொன்னம்மாவால். என்ன செய்யலாம்? அர்ஜென்ட்டாக ஒரு விசேஷத்துக்கு போகணும். அந்த மேரேஜ் நடக்கிற டைமில் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டா. சரி, வாழ்த்தாமல் இருந்தால் நல்லா இருக்காது. என்ன, அந்த காலத்தில் தந்தியில் அடிப்பாங்கல்ல,
ஏதோ ஒரு வசனத்தை போட்டு அடிச்சிருவோம், ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். 1 யோவான் 4:18 அந்த 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 1 யோவான் 4:18 சொன்னா போதும், தந்தி எடுத்து அது வந்து லெட்டருக்கு பைசா, ஒவ்வொரு லெட்டருக்கும் பைசா. அதனால ரொம்ப கம்மி ஆயிடும் செலவு, நம்மளும் வாழ்த்துனது மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் 1 யோவான் 4:18 கொடுத்தாங்க. 1 யோவான் 4:18 என்ன இருக்கு? பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணிட்டான், அந்த 1 யோவான்ல 1 விட்டுட்டான், வெறும் யோவான் 4:18 போகுது. மணப்பெண்ணுக்கு வாழ்த்து என்ன போயிருக்கு பாருங்க, வெறும் யோவான் 4:18 என்ன இருக்கு? என்ன இருக்கு? எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள். ஒரு லெட்டர் மாறின அர்த்தமே என்ன செய்யுது? நான் சொன்ன வசனம் 1 யோவான் 4:10. நீங்க வாசிச்சது யோவான், எப்போ வாசிங்க? 1 யோவான் 4:10. நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினதினாலே அன்பு ஏற்கனவே அவர் உருவாக்கி விட்டார், அன்பு கூர்ந்து முடித்து விட்டார். இனி புதிதா ஒன்று செய்ய வேண்டியதில்லை. நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், உயிரை கொடுத்தார், தன்னுடைய வாழ்க்கை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நீங்கள் தெய்வீக அன்பை வெளிப்படுத்தாவிட்டால், அவரை நேசிக்காவிட்டால், நேசிக்க தவறினால் ஆசீர்வாதம் அல்ல சாபம் வரும் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், மீட்கப்பட்டவர்கள், தேவன் எதிர்பார்க்கின்ற ரேஷியோவில் அவரிடத்தில் அன்பு கூறாமல் போவீர்களே ஆனால் ஆசீர்வாதம் அல்ல சாபம் வரும். நான் இப்படி ஆரம்பிப்பதற்காக கொஞ்சம் கஷ்டப்படுகிறேன், ஆனால் நான் கடைசியாக ஒரு ஆசீர்வாதமான செய்தியோடு முடித்து விடுகிறேன். ஆனால் இது கட்டாயம் திருச்சபைக்குள் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அன்பிற்குரியவர்களே, இப்படி கடினமான வார்த்தை பிரயோகம் செய்வதற்கு ஒரு வேலிட் பாயிண்ட் இருந்தது பவுலிடத்தில். மகப்பேறு மருத்துவத்துறையில் அநேக கண்டுபிடிப்புகளை கொடுத்துவிட்டு சென்றவர் ஒரு நல்ல சிறந்த ஒரு ஆய்வாளர், ஒரு விஞ்ஞானி. அவர்தான் குளோரோஃபார்மை கண்டுபிடித்தார். குளோரோஃபார்மை கண்டுபிடித்தவர் யார்? மெடிசன் படிக்கிறவங்க சொல்லுங்க. சர் ஜேம்ஸ் சிம்சன். சிம்சன்ஸ் ஆர் சைமன்? சர் ஜேம்ஸ் சிம்சன். அப்போ குளோரோஃபார்மை கண்டுபிடித்த போது அந்த கண்டுபிடிப்பு அவருக்கு மிகப்பெரிய புகழை தேடித்தந்தது. சில ஆய்வாளர்கள் கூடியிருக்கக்கூடிய கூடுகையில் ஒருவர் கேட்டார், சர் ஜேம்ஸ் சிம்சன் அவர்களே, நீங்க கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று கேட்டார்கள். எல்லாரும் அவர் குளோரோஃபார்மை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தார். அவர் அடக்கமா சொன்னார், நான் கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பாவியை நேசிக்கிற இயேசுவைத்தான் என்றார். ஒரு புகழ்மிக்க ஒரு விஞ்ஞானியினுடைய ஸ்டேட்மெண்ட் அது. சர் ஜேம்ஸ் சிம்சன் சொன்னான், நான் கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதுவென்றால் பாவியை நேசிக்கிற இயேசுவை. நான் பாவி, நான் குற்றமுள்ளவன், நான் மீறுதல் உள்ளவன், நான் அக்கிரம செய்கைக்காரன். ஆனால் என்னை கடவுள் நேசித்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், என்னை பிள்ளையாக மாற்றினார். அதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனை நேசிக்க தவறினால் ஆசீர்வாதம் அல்ல சாபம். ஏன் இதை சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய பைபிள்ல கடைசி பக்கத்தில் சில வரைபடங்கள் இருக்கின்றன. அதில் ஏகதேசம் கடைசி வரைபடம் என்று நினைக்கின்றேன், மேப், கடைசி இருக்கிற மேப், பவுல் பிரயாணம் செய்த ஊழியங்களை குறித்த ஒரு வரைபடம். அதில் கொரிந்து எங்க இருக்கிறது தேடி பாருங்கள். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கொரிந்து எங்க இருக்கிறது? குறுக்கு நெடுக்காக பாருங்க, எப்படி இருக்குது? தேனி பக்கத்தில் இருக்கு. அந்த கொரிந்து பட்டணம் என்பது ஒரு ஹார்பர் சிட்டி, ஒரு துறைமுக பட்டணம். பவுல் அப்போஸ்தலன் அந்த பட்டணத்திற்கு செல்லுகிற போது அந்த பட்டணம் மிக பெரிய பாவ நிலையில் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த பட்டணத்திற்கு, அது ஒரு துறைமுக பட்டணமாக இருக்கிறதுனால கிழக்கு மேற்காக போகிற வியாபார கப்பல்கள், மேற்கு கிழக்காய் போகிற வியாபார கப்பல்கள் அத்தனையும் இந்த கொரிந்து விழுந்து நிற்கும். வணிகவியல் படித்தவங்களுக்கு தெரியும், எந்த பட்டணத்தில் எந்த தேசத்தில் கப்பல் வரத்து அதிகம் இருக்கிறதோ அங்கே எக்கனாமி ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். வணிகவியல் படித்தவங்களுக்கு, பொருளாதாரம் படித்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஒரு தேசத்தினுடைய கப்பல் வரத்து அதிகம் இருக்கிற போது அந்த தேசத்தினுடைய எக்கனாமி கூடுதலாக இருக்கும், மற்ற அண்டை தேசங்களை விட உயர்ந்ததாக இருக்கும்.
உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1982 83க்கு முன்பதாக நாம் சிங்கப்பூர் போவதை விட இலங்கைக்கு போவது மிகப்பெரிய மேன்மையாக இருந்தது மக்களுக்கு. ஏனென்றால் அந்த எக்கனாமி வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. வாட் ஹேப்பன்? என்ன நடந்தது? இனப்புரட்சி வந்தது. பல தேசத்தினுடைய கப்பல்கள் கொழும்புவில் நிற்க முடியாத நிலை வந்தது. இந்த கப்பல் அத்தனை எங்க போய் நிற்க ஆரம்பிச்சதுன்னா சிங்கப்பூர் நிற்க ஆரம்பிச்சது. நீங்க அந்த வரலாற்றை சரியாக கணித்திருந்தால் 1983 அல்லது 85க்கு பிறகுதான் சிங்கப்பூருடைய எக்கனாமி கூட ஆரம்பிச்சது. சோ இது போல ஒரு நிலைதான். கொழும்பு எப்படி பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருந்ததோ, எப்படி சிங்கப்பூர் இன்றைக்கு பொருளாதார நிலையில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறதோ, அது போல கொரிந்து ஒரு பெரிய வியாபார ஸ்தலமாக இருந்தது. பல தேசத்தினுடைய உச்சிதங்கள் எல்லாம் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. உலகத்தினுடைய பொதுச்சந்தை அங்கு இருக்கக்கூடிய நாட்களிலே உலகத்தினுடைய பொதுச்சந்தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொரிந்து பேர் பெற்றதாக இருந்தது. நான் பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்து மகா சமுத்திரம், வங்காள விரிகுடா பகுதிகளிலே கடற்கரை நடந்த வியாபாரங்களை குறித்த புத்தகங்களை படித்திருக்கிறேன் ஒரு சந்தர்ப்பத்தில். ஸோ இங்கிருந்து கேரளாவிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிற இந்த ஸ்பைசஸ், அதாவது மசாலா சாமான்கள், கசகசா, ஏலக்காய், இது எல்லாவற்றையும் கொண்டு போய் இஸ்தான்புல்ல கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அது ஒரு வியாபார ஸ்தலம். ஐரோப்பிய தேசங்கள் வந்து இஸ்தான்புல்லிலே நம்முடைய ஸ்பைசஸை வாங்கிட்டு போவாங்க. நான் சொல்லுவது 12ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு வரை. அதற்கு பிறகுதான் போர்த்துகீசியர்கள் முதலாவது படையெடுத்து வருகிறார்கள். அதெல்லாம் வரலாறு, நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது போன்ற ஒரு பட்டணம் இந்த கொரிந்து. இந்த கொரிந்து பட்டணத்திலே பல தேசத்தினுடைய உச்சிதங்கள் விற்பனைக்கு வைக்கப்படும், வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும், அதனுடைய பொருளாதாரம் கூடுதலாக இருக்கும். பணம் பெருகின அந்த பூமியிலே பாவம் பெருக ஆரம்பித்தது. ஒரு வரலாற்று அறிஞர் இப்படி சொல்லுகிறார், ஜோசப்பஸ் என்று சொல்லுகிற எபிரேய வரலாற்று ஆசிரியன், கொரிந்துவிலே ஒரு மலைக்கோவில் இருந்ததாகவும் அந்த மலைக்கோவிலிலே 1000 தேவதாசிகள் இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். அவர்கள் அத்தனை பேரும் பவுல் ஊழியம் செய்வதற்கு முந்தைய காலத்திலே அத்தனை பேரும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டார்கள், பாவத்தில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். ஆகவே ஒரு பக்கம் பாவம் பெருகிய பட்டணம், மற்றொரு பக்கம் பணம் பெருகி இருந்தது. பாவம் செய்வதற்காக அநேக மக்கள் அந்த பட்டணத்துக்கு வந்து சென்றார்கள். அப்படி மோசமான ஒரு பட்டணம், வலதைக்கும் விடதைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சக்கணக்கான மக்கள் பாவத்தை தண்ணீரை போல பருகிக் கொண்டிருக்கிற அந்த பட்டணத்திற்கு பவுல் வந்தார். பரிசுத்த ஆவியான் இயக்கினார், பம்பரமாய் சுழன்றார். பல ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நீங்கள் நினைப்பது போல 100 பேர் 200 பேர் கொண்ட ஒரு சபை அல்ல கொரிந்து. லட்சக்கணக்கான மக்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. மிகப்பெரிய சபை, வரங்களால் நிரம்பிய ஒரு சபை. ஒரு வேதாகம கலாசாலையில் படித்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும், சில நேரங்கள் அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க ப்ரொஃபசர்ஸ். அந்த வாட் இஸ் த டிஸ்பியூட்ஸ் ஆஃப் கொரிந்து சர்ச், இந்த கொரிந்து சபையினுடைய டிஸ்பியூட்ஸ் என்ன, ஒரு கேள்வி, ஒரு அசைன்மெண்ட் தலைப்பு கொடுப்பாங்க. நான் அப்படி எழுதியிருக்கிறேன், ஒரு அசைன்மெண்ட் எழுதியிருக்கிறேன். என்னெல்லாம் டிஸ்பியூட் இருந்தது? நல்ல சபை, வரங்களால் நிரம்பிய சபைதான். ஆனால் அந்த சபையிலே பவுல் கோபப்படுவதற்கு காரணமான ஒரு குறைபாடு இருந்தது. அது என்ன குறைவு என்றால் அன்பு செலுத்தாத குறை. ஏன் அன்பு செலுத்தவில்லை? அதுக்கு பல காரணங்களை சொன்னால், அதுக்கு முன்னாடி நீங்க முதல் அதிகாரத்துக்கு திருப்புங்கள் வேதாகமத்தை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்மணி, 12வது வசனம் நினைக்கிறேன், ஒரு பெண்மணி இருந்தால், அவர் பேர் குளோவையாள். அந்த குளோவையாள் இடத்திலிருந்து பவுலுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? ஐயா, யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு நாங்கள் கேபாவை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். மற்றொரு கூட்டம், அவர்கள் கிரேக்கர்கள். அப்பல்லோ கிரேக்கனாக இல்லாவிட்டாலும் கூட கிரேக்கர்கள் தத்துவார்த்தமாக அல்லது தத்துவத்தை விரும்புகிறவர்கள், ஞான விரும்பிகள். அதாவது யூதர்கள் வந்து அடையாளத்தை தேடுவார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவார்கள். அந்த அதிகாரத்தில் 22 வசனத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கிரேக்கர்கள் ஞான விரும்பிகள், தத்துவத்தை விரும்புகிறவர்கள். அப்பல்லோ கிரேக்கனாக இல்லாவிட்டாலும் கிரேக்கர்கள் விரும்புகிறபடி இன்டலெக்சுவலா பிரீச் பண்றவன். அந்த காலத்தில் ஒரு இன்டலெக்சுவல் பிரீச்சர் யாருன்னா இந்த அப்பல்லோ. பவுலுடைய பிரசங்கெல்லாம் திக்கும் திணறும், வார்த்தை ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனால் அப்பல்லோ கிரேக்கர்கள் விரும்புகிறபடி பிரசங்கிக்கின்றவன். ஆகவே கிரேக்கர்கள் எல்லாம் நாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவன் அவனை சார்ந்து கொண்டார்கள். மற்றொரு கூட்டத்தினர், நம்ம எல்லாம் இன்னைக்கு இயேசுவை ஏத்துக்கிட்டதுக்கு காரணமே பவுல் தான், நாம் பவுலை சார்ந்தவர்கள் என்று மற்றொரு கூட்டத்தினர். ஒரே சர்ச்சு தான்,
சர்ச் ஆஃப் கொரிந்து. ஆனால் அந்த கொரிந்துக்குள்ளே ஒரு கூட்டம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் கேபாவை சேர்ந்தவர்கள். மற்றொரு கூட்டம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் அப்போலோவை சேர்ந்தவர்கள். இன்னொரு கூட்டம் நாங்கள் பவுலை சார்ந்தவர்கள். இன்னொரு கூட்டம் என்ன சொன்னாங்கன்னா, நாம மனுஷங்களை என்ன செய்ய வேண்டாம், பின்பற்ற வேண்டாம். கேபாவும் மனிதன்தான், அப்போலோவும் மனிதன்தான், இந்த பவுலும் மனிதன்தான். நவாருங்கள், நாம் தனி டீம், நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். ஒரே சர்ச்சு. அந்த சர்ச்சுக்குள்ள எத்தனை டிவிஷன்ஸ்? சபைக்குள்ளே நான் ரொம்ப ஜீரோல இருந்து சபைகளை உருவாக்கி நடத்தி அது வளர்வதை அழகு பார்த்திருக்கிறேன். ஒரு சபையில பிரச்சனைகள், அதாவது சபை அன்பற்ற சபையாக இருக்கும் பட்சத்தில் இந்த டிவிஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். நம்முடைய சபையில இந்த டிவிஷன்ஸ் இருக்கவே கூடாது. பாஸ்டர் சொன்னாங்க, இந்த சபை பெருசா கட்டப்படும். அல்லேலூயா. நீங்க வெவ்வேறு இடங்களிலிருந்து ஒருவேளை வந்திருக்கலாம், ஆனா இந்த சபைக்குன்னு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வார்த்தையை நான் அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு ஆமென் என்று சொன்னேன். அப்படியே கட்டப்படட்டும். இந்த சபையில ஸ்ட்ரென்த் கூட பிசாசு மிக நேர்த்தியாக சில காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். அன்பு தணிந்து போக செய்வான். சபை, இந்த காலத்தில் இருக்கிற சபை, இந்த ஒடுமளப்பட்ட சபை, இந்த ரெடிமர் காஸ்பல் சர்ச் என்பது தெய்வீக அன்பிலே நிரப்பப்பட்ட சபையாக இருக்கணும். அல்லது இங்கே அழைப்பின் பேர்ல வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய தாசர்கள், நம்முடைய சபை தெய்வீக அன்பிலே நிரப்பப்பட்டதாக இருக்கிறதா என்று பார்க்கணும். நான் 17 வயதிலிருந்து சபையை நடத்தி வருகிறேன். பல சபைகளை உருவாக்கி கொண்டு வருகிறேன். நான் எனக்கு நானே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன். அதனால எனக்கு தெரியும் ஒரு சர்ச் வளரும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எப்படி டிவிஷன்ஸ் எல்லாம் உருவாகிறது. அதுல மிக முக்கியமாக சபை அன்பிலே குறைய இந்த டிவிஷன்ஸ் வந்துடும். பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதும் ஐக்கியத்திலே உறுதியாக இருங்கள். ஐக்கியத்திற்காக எந்த ஒரு நிலையையும் விட்டு இறங்கி வருவதற்கு நீங்கள் முற்படுங்கள். ஈகோ பார்க்காதீங்க, பிரஸ்டீஜ் பார்க்காதீங்க, எல்லோரையும் நேசியுங்கள். நான் எப்போதும் தெய்வீக அன்பினாலே நிரப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருங்கள். அதுதான் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய காணிக்கை. கர்த்தர் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய காணிக்கை. சற்று முன்பதாக போட்டோமே 500 1000 ரூபாய் போட்டோமே, அதை விட மிகப்பெரிய காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் இந்த திருச்சபையில் இருக்கின்ற காலம் எல்லாம் தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இருங்கள். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, சபையில 2 கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள், மற்றொரு கூட்டம் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற கூட்டம். இதை 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தின் 2வது வாக்கு சொல்லுகிறது. 2 group of people இருக்கிறாங்க சர்ச்சில். ஒரு குரூப் யாருன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நம்மை தேவன் அப்படித்தான் அழைக்கிறார், பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். நம்ம எல்லாம் யாரு? பரிசுத்தவான்களா? நம்ம எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு நமக்குள்ள. ஏகப்பட்ட டென்ஷன் பார்ட்டிலாம் அங்கே உட்கார்ந்துருக்கிறோம். கோபம் இருக்குது, கசப்பு இருக்கு, வைராக்கியம் இருக்குது. கோபம்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல சிலரால. குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் பரலோகம் எப்படி பார்க்கிறது? என் பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். அதனாலதான் தாவீது மேல ஆவியானவர் இறங்கி அவனை மறைத்து கொண்டு பேசுகிறார். 31ஆம் சங்கீதத்தில் 23வது வார்த்தையில் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். நமக்கு பேர் என்ன பேரு? பரிசுத்தவான்களுடைய பேரு. தெலுங்குல ஒரு பழமொழி இருக்குது, பேரு பெத்த பேரு தாக நீளு லேது. இதுக்கு பேரு நீளு. பேரு பெத்த பேரு தாக நீளு லேது அப்படின்னா பேரு ரொம்ப பெருசுங்க, குடிக்க தண்ணி இல்லை அப்படின்றது தெலுங்குல இருக்கிற ஒரு பழமொழி. நம்ம பேரு பரிசுத்தவான்கள், ஆனா என்ன இல்லை, தேவன் மேல் வைக்கக்கூடிய அன்பில் குறைந்துள்ளவர்களா இருக்கிறோம். அதனாலதான் ஆவியானவர் தாவீதை மறைத்து வெளிப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரிடத்தில் அன்பாயிருங்கள். 2 குரூப் இருக்கிறாங்க. ஒரு குரூப் பரிசுத்தவான்கள், மற்றொரு குரூப் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள். இப்போ சர்ச்சில் சிலங்களை வாங்க சும்மா வந்து உட்காருங்கன்னு கூட்டிட்டு வரோம் பாருங்களேன்.
சில நேரங்களில் நான் கேட்பது உண்டு, சிலரை காணமே, தலையை பார்க்கலையே, சிஸ்டர் போனவர் எங்கே காணோம் அப்படின்னு கேட்டோம்னா, அட ஏன் பிரதர் கேட்குறீங்க, மாமியார் வந்துட்டாங்க, நாத்தனார் வந்துட்டாங்க, அவங்க நம்ம விட்டுட்டு வந்தோன்னா அதுவே பெரிய குறையாக போயிடும். மட்டன் எடுத்து சமைக்கணும், ஃபிஷ் எடுக்கணும். ஸோ சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா சர்ச்சுக்கு மட்டன் போட்டுடுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிற ஆலோசனை என்னென்னா, தீர்மானிங்க, எவர் வந்தாலும் சரி அவங்ககிட்ட பக்குவமாக சொல்லி அன்பாக சொல்லி சர்ச்சுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா 2 நடக்கும். ஜென்மத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான், ஒன்று, இல்லைன்னா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க சர்ச்சுக்கு வர்றதில்லை. சர்ச்சுன்றது உயிர் நாடி மாதிரி. எனக்கு ஆலயத்தில் போய் உட்கார்ந்துடணும், ஆலய ஆராதனை ரொம்ப முக்கியம். அது ஆக்சிஜன் இழுக்கிறது மாதிரி எனக்கு. ஸோ யார் நாத்தனாரோ மாமனாரோ எந்த நாரோ வந்துட்டு போட்டோம், வந்தாங்கன்னா நீங்கள் அன்பாக சொல்லுங்க. சொல்லி எப்படியாவது தாஜா பண்ணி நயங்காட்டியாவது பயங்காட்டியாவது ஆலயத்துக்கு அழைத்து வாருங்கள். அப்படி அழைச்சி வந்தீங்கன்னா 2 நடக்கும். ஒன்று, லைஃப் டைமில் என்றைக்குமே உங்கள் வீட்டுக்கு இல்லைன்னா வந்தாலும் என்ன செஞ்சிடும், ரட்சிக்கப்படும். இப்போ பரிசுத்தவான்களன்படி அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னென்றால், நீங்கள் அவர் மேல் அன்பு கூறுங்கள். தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வச்சிருக்கிற பிளெஸிங்ஸ் ஏராளம் ஏராளம் ஏராளம். பிரியமானவர்களே, நம்முடைய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ட்ரூத் ஒன்று இருக்குது. நீங்க ட்ரூத்ல நிக்காம அவர் தருகிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தால் அதில் வேதனை கட்டாயம் இருக்கும். இல்லைங்க, நான் சத்தியத்தின்படி வாழலை, நல்லா தான் இருக்கிறேன், கார் வச்சிருக்கிறேன், ஆடி கார் இருக்குது, BMW இருக்குது, நல்ல மாடி வீடு கட்டி இருக்கிறேன், இருந்துட்டு போட்டோம். நீங்க நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது, மகிழ்ச்சியா இருக்க முடியாது. நான் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தை என்ன, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ட்ரூத் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஆண்டவர் அன்புள்ளவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமானது. அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது நான் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைக்கு நேரே வந்து விடுகிறேன். சபை மனதில் வைக்க வேண்டிய விஷயம், நான் தேவனிடத்தில் அன்பு கூற. இந்த அன்பு சபையில நிரம்ப இருந்துச்சுன்னா சபை வளர்ந்துகிட்டே இருக்கும், சர்ச்சை வளர்ந்துகிட்டே இருக்கும், சபை விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும், சபையில் ஒரு அந்யோன்யம் இருக்கும். அந்த ஃபெல்லோஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யாராவது ஒரு வரலைன்னா பாஸ்ட் கேட்கணும் அவசியம் இல்லை, நீங்க போய் கேளுங்க. நான் எங்களுடைய மக்கள்கிட்ட சொல்றோம், நீங்க பாஸ்ட் கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. நீங்க பக்கத்தில் இருக்க எப்போதும் வர்ற சிஸ்டர் காண நீங்க போன் அடிங்க. இந்த ஐக்கியத்திற்காக அதாவது வேறு நீங்க பணம் கொடுத்து உதவுறதுலாம் செகண்ட். அன்பா அனுசரணை ஒரு வார்த்தை பேசுறீங்க பாருங்களேன், அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ஐக்கியம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா தெய்வீக அன்பு அதுல கலக்கணும். தெய்வீக அன்புன்ற நீர் கலந்தாதான் அந்த கலவை கரெக்டா என்ன செய்யும், இருக்கும். அதனால இந்த 26ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தினுடைய பிரதிஷ்டையில கலந்து கொண்டிருக்கிற நமக்கு கடவுள் சொல்கிற வார்த்தை, தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு இல்லாதவர்கள் தேவனை அறியார், தேவன் அறிய முடியாத. நான் உங்களை அறியேன்னு சொல்லிடுவார் கடைசி காலத்தில். ஒரு டெய்லர் அவருடைய பேரன் கவனிச்சுட்டே இருந்திருக்கிறான். அந்த டெய்லர் ஊசியை தச்சுட்டு தன்னுடைய தலைப்பாகையில் ஊசியை சொருகிட்டார். அதை பார்த்துட்டான். கொஞ்ச நேரம் கழிஞ்சது ஒரு துணியை வெட்டினார். அந்த கத்திரிக்கோளை தூக்கி எறிஞ்சார் துணி மேலே. அந்த பேரன் கேட்டான், தாத்தா துணோண்டு ஊசியை தலையில் குத்திக்கிற, எவ்வளோ பெரிய கத்திரிக்கோள், அதை தூக்கி வீசுறியே மரியாதை இல்லாம அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், ஊசி சேக்கும், கத்திரி பிரிக்கும் பிரிக்கும். சேர்க்கிறவங்க இல்லைன்னா ஐக்கியத்தை விரும்புகிறவங்க எப்போதும் தலை மேல, பிரிக்கிறவங்க தரையில். சேர்க்கிறவங்க தலையில், பிரிக்கிறவங்க தரையில். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் எங்கெல்லாம் சமாதானத்தை உண்டு பண்ணணும், எங்கெல்லாம் அந்த ஐக்கியத்தை வலுப்படுத்தணும், எங்கெல்லாம் அந்த அன்பை வெளிப்படுத்தணும், அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மேலே 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 தான் கடவுள் உங்களை வச்சிருப்பார், உயர்ந்துட்டு போவீங்க. ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த ஃபெல்லோஷிப்ன்றதுக்கு எபிரேய ஆக்கியன்னு சொல்லுகிறான் 10ஆம் அதிகாரம் எபிரேயரில், அன்புக்கும் இந்த அன்பு கூறணும், இந்த அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி சபை கூடுவதை நினைச்சக்கூடாது. 10ஆம் அதிகாரம் 25-26 வாசித்து பாருங்க. சபை கூடி வருதலை இல்ல, அதுக்கு முந்தின வசனம், மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும் இந்த அன்புக்கு. அதனாலதான் இந்த ஃபெல்லோஷிப்புக்கு விட்டுறக்கூடாது, நீங்க வந்துடணும்னு சொல்றது.
இங்கே ஒரு விமானம் பறக்குதுன்னு சொன்னால் 40 லட்சம் உதிரி பாகங்கள் தேவை ஒரு விமானம் பறப்பதற்கு. ஒரு போயிங் ரக விமான விண்ணிலை பறப்பதற்கு 40 lakhs, 4 மில்லியன், அது 40 லட்சம்னா 40 லட்சம் உதிரி பாகங்கள் தேவை. உலகத்தில் 1500 கம்பெனிகள் தான் இந்த உதிரி பாகத்தை தயார்படுத்துகின்றன. அந்த 1500 கம்பெனிகளில் அந்த கம்பெனிகள் வெறும் 30 நாட்டில் தான் இருக்குது உலகத்தில். அதில் 800 கம்பெனிகள் அமெரிக்காவில் இருக்குது, மீதி எல்லாம் மற்ற 23 நாட்டில் இருக்குது. இந்த இத்தனை நாடுகளை சேர்த்து ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய இந்த உதிரி பாகங்கள் ஒன்று சேர்ந்தாதான் இந்த விமானம் எங்கே பறக்கும். இந்த சபை மேலே உன்னத அனுபவத்துக்கு போகணும்னா இந்த ஃபெல்லோஷிப் என்ன செய்யணும்? இருக்கு. அது அன்புக்கு ஏவப்படும்படி இந்த ஃபெல்லோஷிப் இருக்கணும். ஸோ திருச்சபை என்பது மிக மிக முக்கியமாக தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இப்போ திருச்சபையில் அங்க வைக்கிற நமக்கு என்ன அதனால பெனிஃபிட்ஸ்னா, நம்பர் 1, உங்களுக்கு கடவுள் இரக்கம் காண்பிப்பது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளுக்கும் கர்த்தர் இரக்கத்தை காண்பிப்பார். நீங்கள் தேவனை நேசிப்பதனால் வருகிற லாபம் என்ன? முதலாவது என்னன்னா, எப்போதும் தேவனுடைய பார்வையில் உங்களுக்கு ஒரு பெரிய இரக்கம் இருந்துட்டே இருக்கும். அந்த மெர்சி இருந்துட்டே இருக்கும். சிஸ்டர் மெர்சி இல்ல, கடவுளுடைய இரக்கம். அந்த தெய்வத்தினுடைய இரக்கம் நம்மோடு இருக்கும். எப்போ? நீங்கள் தேவனை நேசிக்கின்ற போது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற போது. யாத்திராகமம் 20:6, உபாகமம் 5:10 இது போன்ற வசனங்களை நாம் பார்க்க முடியும். வாசிக்க வேண்டாம். தெய்வீக அன்பிலே நாம் நிரம்பி இருந்தால் எனக்கு இரக்கம் கிடைக்கிறது மாத்திரமல்ல, என் சந்ததிக்கே கர்த்தர் இரக்கத்தை கொடுப்பார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் அருமையான நம்முடைய தந்தை ஃபாதர் பிக்மேன்ஸ் அவர்களோடு பர்மாவுக்கு சென்றேன். என்னுடைய உறவினர்கள் அங்கே இருக்கிறார்கள், தந்தையுடைய உறவினர் அங்கே இருக்கிறார்கள். ஒரு 11 நாட்கள் அங்கே ஊழியம் செய்தோம். எனக்கு இந்த இடைவெளி இருந்ததுனால கொஞ்சம் 1-2 நாட்கள் ரெஸ்ட்டுக்காக வச்சுருந்தோம். இப்போ தந்தைகிட்ட சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த இடத்த பார்க்க போகிறேன் ஃபாதரும் போய் நான் பார்த்துட்டு வாழ்ந்தேன். காலையில் கிளம்புனேன். என்னுடைய தாய் இருந்த இடம் வந்து டல்லான்னு ஒரு இடம், தந்தை இருந்த இடம் ரெங்கோன். வாழ்ந்த இடம் அங்கே இருக்கிறது, மெயின் சிட்டியில் இருக்கு. என்னுடைய உறவினர் ஒருத்தர் காரை எடுத்து கொண்டு வந்தார். அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு பிரதர், சும்மா வேணாம். நான் சொன்னேன், அந்த ஸ்ட்ரீட்டில் நின்று எங்கள் அண்ணங்கள்லாம் விளையாண்ட இடம், எங்கள் பெற்றோர் வாழ்ந்த இடம், அந்த ஸ்ட்ரீட்டில் நின்று ஒரு ஜெபம் பண்ணிடுறேன். அவர் ஜெபம் பண்ணிட்டு திரும்பும்போது அந்த என்னுடைய உறவினர் சொன்னார், அதோ தெரியுது ஒரு சர்ச், ஆமாம் உங்கள் அப்பா பின்னாட்களில் தான் கடவுள்லேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, ஆனால் பிஃபோர் மேரேஜ் அந்த சர்ச்சில் தான் இருப்பார், அந்த போதருக்கு உதவி செய்வார். நீங்கள் இந்த குடும்பத்திலிருந்து நீங்கள் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறீங்கன்னா, உங்கள் அப்பாவும் ஒரு காலத்தில் இப்படி விசுவாசமாக இருந்தவர் தானே, பின்னாடி என்ன நினைச்சாரு தெரியல, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார். என்னுடைய தாயினுடைய தாய், என்னுடைய கிராண்ட்மா, முழு வேதாகமத்தை அவர்கள் திரும்ப திரும்ப பல முறை வாசித்து வேதத்தை தியானித்த ஒரு தாய். அவர்கள் அந்த ஆண்டவருக்கு கொடுத்த நேரத்தை, அவர்கள் கொடுத்த அந்த கிரயத்தை கர்த்தர் கணக்கில் வைத்தார். எங்கள் வீட்டில் 8வது மகனாக இருக்கிற என்னை கர்த்தர் தேடி வந்தார். என்னுடைய அப்பா ஒருவேளை அவருடைய பிந்திய நாட்கள் இருந்த கொள்கையின்படி இருந்திருந்தால் கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பார். ஆனால் என்னுடைய பாட்டியை நினைச்சு பார்க்குறேன். என்னுடைய பாட்டியினுடைய வேதாகமத்தை சமீபத்தில் பார்த்தேன். எல்லா பக்கத்திலும் குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பாட்டி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பாட்டி மரித்து போனார்கள். ஆனால் அந்த கிராண்ட் பேரண்ட்னுடைய விசுவாசம், கிராண்ட் பேரண்ட் கர்த்தர் மேல வச்சிருந்த அந்த அன்பு, இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு 3ஆம் தலைமுறையாக எனக்கு ஒரு இரக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நான் நின்று பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு காரணம் பியூர்லி காட்ஸ் கிரேஸ், அவருடைய இரக்கம். தேவனை ஒரு மனிதன், நீங்கள் தேவனை நேசிப்பது உண்மையானால், நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால், எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அந்த இரக்கம் அப்படி பாஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் அசெட். ஆவிக்குரிய சொத்து என்ன? நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறீர்கள், அவருடைய நேசத்திற்காக வைத்திருக்கிற அன்பிற்காக எந்த பாவத்தை எல்லாம் நீங்க தியாகம் பண்ணி, எத்தனை சுகபோகங்களை தியாகம் பண்ணி, சத்துருடைய கிரியைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் எப்படி தேவனை பின்பற்றுகிறீர்கள் என்பதை பரலோகம் கவனிக்கிறது. அதெல்லாம் உங்க பிள்ளைகளுடைய சிரசுல போய் ஆசீர்வாதமா தங்கும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பாஸ்டர் பண்றாங்கன்னு சொன்னாங்க. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருத்தர் தலையில கை வைக்கும்போது தெரிஞ்சிடும் இந்த ஈருள் இருக்கா இல்லையான்னு. சம்டைம்ஸ் கை வைக்கும்போது அந்த ஃபோர்ஸ் தெரியும். இல்லைன்னா அவங்க அதில் நல்லா பழகிட்டாங்கன்னா பார்க்கும்போதே தெரியும். நல்ல முகம் பளிச்சுன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் ஸ்பிரிச்சுவல் ரேம்ல அவங்க மேல ஒரு இருள் இருக்கும்.
நிறைய பேரோட லைஃப்ல நான் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 500 பேருக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 500 பீப்புளுக்கு நான் அவருடைய தலையில கை வைத்து ஜெபிக்கின்றேன். பல ஆண்டுகளாக ஜெபித்து வருகிறேன். ஒவ்வொரு வாரமும் அப்படி ஒரு பாக்கியத்தை கடவுள் தந்திருக்கிறார். சிலருக்கு ஜெபிக்கும் போது தெரியாது, சிலருக்கு ஜெபம் பண்ணும்போது நல்லா தெரியும் ஒரு இருள் இருக்குன்னு. நான் ரொம்ப பணிவன்போடு கேட்கிறேன், தேவனை நேசிக்கிற இந்த நேசத்தில் இன்னும் நீங்கள் வளர்வதற்கு அர்ப்பணித்தால் இந்த ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் வந்து மாறும். உங்களுடைய தலையிலிருந்து விலகும், உங்களுடைய குடும்பத்திலிருந்து விலகும், உங்களுடைய வீட்டிலிருந்து விலகும். ஒரு வெளிச்சத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரைட்னஸ் வேணும்னு சொன்னா, எந்த மனிதன் தேவனை அதிகம் நேசிக்கிறானோ, எந்த மனிதன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்று தந்தை பாடினால ஒரு பாட்டு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆர்வமாயின்னு. யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அளவிலே வளர்ந்து போகிறார்களோ அவருடைய முகம் பளிச்சுன்னு இருக்கும். கருப்பா பிறந்துட்டு எனக்கு கவலைப்படாதீங்க, நான் அப்படி கவலைப்பட்டிருக்கேன். கருப்பா பிறந்துட்டோமே, இந்த அக்காலாம் கருப்பா தான் இருக்காங்க. நம்ம மேல கடவுளுடைய விருப்பம் இருக்குது. அல்லேலூயா. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச. இது இந்த வசனம் எங்க இருக்கு? கருப்பா இருந்தாலும் இப்ப கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு சொல்றாங்க. அது என்னது வசனமா? சினிமாக்காரன் பாடுறான் பாருங்க, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச. நீங்க கருப்பா இருக்கிற சிலர் வந்து ஒரு சர்ச்சுக்கு லேட்டா வர்றது காரணமே நிறைய பெயிண்ட் அடிக்கிறதுனால தான், வீட்டில் வாங்கி வச்சிருக்கிறதுலாம். சில கடைகள்லாம் போய் பார்த்தோம்னா ஆண்களுக்கு இருக்கிற இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. பெண்களுடைய ஐட்டம்ஸ் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது என்னது சகோதரிகளுக்கு இவ்வளவு இடமா? வீட்டிலே விடுங்க, வீட்டிலேயே பீரோவில் உங்களுக்கு எவ்வளவு இடம் வச்சிருக்கீங்க, எங்களுக்கு எவ்வளோ இடம் வச்சிருக்கீங்க பீரோவில்? மனசாட்சி சொல்லுங்க. நல்லதுதான், அலங்கரித்துக் கொள்வதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் முகத்தில் பொலிவு தானாய் வரும். பேரன்ல விழி வேண்டாம், முகத்தில் பொலிவு தானா வரணும். நீங்கள் ஆண்டவரை நேசிக்க நேசிக்க முகத்தில் ஒரு பிரைட்னஸ் இருக்கும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த வசனத்தை வாசிருங்களேன். இப்படியே அழிய கடவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்கள் கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருப்பாங்க. அவரிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுகிறாங்களோ சூரியன் மாதிரி பிரைட்டா இருப்பாங்களா? அவங்க முகத்தை பார்த்தா தெரியும். கருப்பா இருக்கிறோம் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க நல்ல ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவர் நாங்கள் நேசிக்கிறேன், லார்ட் ஐ லவ் யூ, நான் முழு இருதயத்தோட நேசிக்கிறேன் ஆண்டவர்னு சொல்லுங்க. ஜீவானந்த் அங்கிள் ஒரு முறை என்னுடைய இடத்துக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர். ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய மீட்டிங்கில் என்னுடைய 2வது மகனுக்கு டெடிகேட் பண்ணணும், பேர் வைக்கிறதுக்காக வந்திருந்தார். அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னார். அமெரிக்காவுக்கு போனாரா, ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ். பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. என்னன்னா இவரை தவிர எல்லாம் வெள்ளையா இருந்திருக்கிறான், இவர் மட்டும் கண்ணங்கரையர் நினைச்சிருக்கிறார். நம்ம மட்டும் திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கிறோமே, ஏன் ஆண்டவர் நம்மளை மட்டும் இப்படி கருப்பா படைக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். இவரை தவிர எல்லாம் வெள்ளையா இருக்கிறாங்க. அப்ப நினைச்சாராம், பரலோகத்துக்கு போன உடனே இந்த கேள்வி கேட்கணும் ஆண்டவர், என்னை ஏன் கருப்பா படைச்சீங்க, நான் எப்படி படைக்கணும்? எல்லாரும் ரெட்டா இருக்கான், ஒயிட்டா இருக்கிறான். இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு 10-12 பேர் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. ஸ்டேஜுக்கு வந்து இவர் கையெல்லாம் பிடிச்சி பார்த்தாங்களாம். யார் கையை? ஜீவானந்தன் பாஸ்டருடைய கையை. இப்போ அவருடைய ஃப்ரெண்டுகிட்ட கை என்ன எல்லாரும் தொட்டு பார்க்குறாங்க. அவர் ஃப்ரெண்டு சொன்னாரா, உங்கள் ஸ்கின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதான், உங்கள் தோல் ரொம்ப அழகாக இருக்குதான். ஏன் தோல் அழகாக இருக்கு? ஆமாய்யா, அதான் தொட்டு பார்க்குறாங்க. நீங்கள் இந்த கலர் வர்றதுக்கு எங்கள் ஆட்கள் எல்லாம் சட்டையெல்லாம் கழட்டிட்டு மேலே ஒரு கிரீமை தடவிட்டு வெயிலில் படுத்துருக்குறாங்க கடற்கரையில். இந்த கலர் வர்றதுக்கு, இந்த கலர் உனக்கு இயற்கையாகவே இருந்தால் எவ்வளவு கடவுள் உனக்கு நன்மை செஞ்சுருக்கிறார். அப்போ நினைச்சாரா, இனிமே நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கின்னை கடவுள் கொடுத்துருக்கிறார். இந்தியன் ஸ்கின் இருக்கு பாருங்க, எந்த கண்ட்ரியில் போனாலும் பொழைச்சிப்போம். நம்ம ஒன்றும் ஆகாது. வெள்ளைக்காரங்க வந்தான்னு வச்சுங்க, மே மாதத்துக்கு உறிஞ்சிடும் தோல்லாம். சில கண்ட்ரிஸ்லாம் பயங்கர குளிர். தென்கொரியாவில் நான் இருந்திருக்கிறேன். அதுபோல் கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி ஸ்வீடனில் இருந்தேன். பயங்கர மைனஸ் கீழே போயிடுச்சு எல்லாம். எந்த தட்பவெப்பனையாக இருந்தாலும் சரி நம்முடைய ஸ்கின் வந்து சப்போர்ட் பண்ணிடும். அதனால் இப்போ நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன், நான் நிறைய படிக்கலை. சிலருக்கு நிறைய படிக்கலைன்னு ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம நல்லா படிக்கலையே. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞரிடத்தில் ஒரு ஆங்கில நிருபர் கேட்டார், சார் வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்?
அவர் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டைம் எடுத்துப்பார், எடுத்து டக்குன்னு சொல்லிடுவார். எம்ஏ பிஎஃப் அப்படின்னார். எம்ஏ பிஎஃப்ஆ? சரி, எம்ஏ ரைட்டுங்க, அது என்ன பிஎஃப்? எம்ஏன்றது மார்ச் அட்டம்ப்ட், பிஎஃப்ன்றது பட் ஃபெயில். மார்ச் அட்டம்ப்ட். ஆனால் அந்த மனுஷன் எவ்வளோ சாதிச்சிருக்கான் பாருங்க. செக்யூலர் மேன் என்ன சாதிச்சிருக்கான்? அந்த சமூகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு போயிருக்கிறார். அவர் சாதிச்ச அந்த சாதனைகள் எல்லாம் பேசவே முடியாது, அவ்வளவு சாதிச்சிருக்கிறார். கம்மி தான், படிப்புலாம் மேட்ரு கிடையாது. நீங்கள் ஆண்டவரை நேசிச்சு பாருங்க, முகத்தில் ஒரு அழகு வரும், உங்கள் வாழ்க்கையில் அழகு கூடும். அல்லேலூயா. அதனால படிப்பு வேணான்னு சொல்லல, நல்லா படிங்க. எனக்கு நண்பர் ஒருவர் சொன்னார், அமெரிக்காவில் பிஹெச்டி பண்ணவர். சமீபத்தில் பேசும்போது, பிரதர் நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை என்னை பிஹெச்டி படிச்சிருக்காரு அறிமுகப்படுத்தும் போது சொல்லுவேன் நான், டாக்டருங்க அவர் பிஹெச்டி பண்ணியிருக்காரு அமெரிக்காவில். அப்படிலாம் சொல்லாதீங்க. பிஹெச்டிக்கு நான் வச்சுக்க ரிவ்யூ வந்து பெர்மனண்ட் ஹெட் டேமேஜ். பிஹெச்டி என்னன்னா பெர்மனண்ட் அப்படின்னா, அதனால பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாரும் பண்ணலாம். அதனால இது இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில் அழகு வரணும்னா, நீங்க நல்ல அட்ராக்டிவா இருக்கணும்னா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள், ஆண்டவரை நேசிங்க, அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். வல்லமையோடு உதிக்கிற சூரியத்தினுடைய பிரகாசத்தை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஒளிமயமான எதிர்காலம். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கீங்களே. அது சினிமாக்காரன் பாடுறான், அதையும் அவனே பாடுறான் பாருங்க. நம்ம தான் அந்த பாட்டை சொல்லணும். அந்த பாட்டினுடைய லிரிக்ஸ் நமக்கு தான் பொருந்தும். யாரு? கிறிஸ்து ஒரு மனிதனுடைய மனதிற்குள் வந்து விட்டால் அவனுக்கு தான் ஒளிமயமான எதிர்காலம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்ளுகிறவன், அவரையே வழிபடுகிறவன், அவரை நேசிக்கிறவன், அவனுக்கு அந்த பாக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எல்லா இருளும் விலகி போயிடுது. பாருங்க, இந்த இடத்துல பிரேயர் நடக்குதுன்னா உள்ளர பிசாசு பிடிச்சவங்க வர முடியறது இல்லை. நிறைய ஆலயங்கள் அப்படி நடக்குது இல்லை. தேவன் இங்க இருக்கிறதுனா, அந்த தேவன் நமக்குள் இருக்கும் பட்சத்தில், அவரை நீங்கள் நேசிக்கும் பட்சத்தில் எந்த இருளும் உங்களை தொடாது. நீங்க எப்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பீங்க. நான்காவது, ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன். நான்காவதா? முதலாவது என்ன சொன்னேன்? ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? முதலாவது என்ன சொன்னேன்? இரக்கம் உண்டாகும். இரண்டாவது, ஒரு வெளிச்சம் உண்டாகும். மூன்றாவது தான் சொல்ல நினைக்கிறேன். மூன்றாவது வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா பாஸ்ட் டைமை ஃபாலோ பண்ணுறவங்க, நானும் டைமை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது பக்கத்து பில்டிங்கில் ஒருத்தன் சூசைட் பண்ணுறதுக்கு ஹேங் பண்ணிட்டானா. பாஸ்ட் பேசின அந்த வார்த்தை அவனை மாற்றிருச்சு. அப்புறமா அலையிலேயே போடுங்க, இப்போ நான் சொல்லி முடிச்சிடுறேன். அது நீ போட்டது தப்புன்னு அப்புறம் தெரியும். இந்த செய்தி பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, பாஸ்டர் உங்கள் மெசேஜை கேட்டு ஒருத்தன் சூசைட் பண்ணுறதை நிறுத்திட்டான், கொண்டு வாங்க, நான் அவனை அப்ரிஷியேட் பண்ண விரும்புகிறேன். வந்தான், எப்பா ஏயா காலத்துக்கு முன்னாடி சாகணும், ஏன் இப்படி முடிவெடுத்த, நீ இப்படி ஒரு நாள் முடிவெடுக்காத. சரி, நான் பேசின பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் உன்னை தொட்டுச்சு? அவன் மெதுவாக சொன்னான், இவ்வளவு கொடுமையாக பேசுகிற நீங்களே உயிரோடு இருக்கும்போது நான் ஏன் சாகணும்னு நினச்சேன், என் பிளானை மாற்றிக்கிட்டேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் கொடுமையெல்லாம் பேச மாட்டேன், கரெக்டாக டைமுக்கு முடிச்சிடுவேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். மூன்றாவது, தி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனுஷனுக்கு விசேஷித்த விதமான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க இது வந்து நீங்க அனுபவிச்சாதான் தெரியும். நீங்க அனுபவிச்சாதான் தெரியும். ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் எப்போ யாருக்கு கிடைக்குதுன்னா, ஒரு மனிதன் உண்மையாக தேவனை நேசிக்கிறவனாக இருந்தால், தேவனிடத்தில் அன்பு கூறுவனாக இருந்தால், அவனுக்கு விசேஷித்த ஒரு பாதுகாப்பு வந்து விடுகிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், 18:1 நினைக்கிறேன், என் பெலனாகி கர்த்தாவே. இன்னொரு சங்கீதத்தில் சொல்றான், 145:20. 145:20 வாசிங்க. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது 18:1 சொல்றான், என் பெலனாகி கர்த்தாவே நான் உம்மில். நீங்க இது வந்து சங்கீதத்தில் அப்படி வாசிட்டே போறோம் பாருங்க, எல்லாரோட லைஃப், வாழ்க்கை. நம்ம வந்து ஒவ்வொரு சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சங்கீதமும் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த விடயங்கள். 145 சொல்றா, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நீங்க அவரை நேசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் நடக்காதபடி கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பார். உங்களுக்கே தெரியாது, அவர் தான் உங்களை காப்பாற்றுவார். ஒரு வாகனத்தில் போகும்போது அவர் பாதுகாக்கிறார். கோவிட்ல எல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி உள்ள உட்கார வச்சிருக்கிறார் பாருங்க. நம்மளை விட ரொம்ப மோசமான பாவிகள் அல்ல இறந்து போனவங்க,
அவங்கள விட நம்ம ரொம்ப நீதிமான்களும் கிடையாது. பியூர்லி காட்ஸ் கிரேஸ், தேவனுடைய கிருபை. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதாக இருந்தால் அவர் நம்மேல் ஒரு பாதுகாப்பை வைக்கிறார். தாவீதுடைய லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் சொல்றேன். தாவீதை சவுல் தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறான். ஒரு சந்தர்ப்பத்தில் தாவீதை அவன் பிடிச்சிடணுன்ற முடிவில் 3000 வீரர்கள் நினைக்கிறேன், 3000 சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படி சுத்திட்டாங்க. நைட் ஆயிடுச்சு, காலையில் பார்த்துக்கலாம், தப்பி போக முடியாது, காலையில் பார்த்துக்கலாம், அப்படியே தூங்கிருங்க, அப்படி இப்படி படுத்துருங்கன்ட்டான். 3000 வீரர்கள் தாவீது சவுலுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே படுத்திருக்கிறாங்க. நடுவில் தாவீது இருக்கிறான், ரொம்ப உள்ள காட்டுக்குள்ள இருக்கிறான், சுத்தியாச்சு. அவனை காலையில் எழுந்தவன பிடிக்கணும், அவ்வளவுதான். இந்த டைமை பயன்படுத்தி எஸ்கேப் ஆகிறதுக்கு பதிலாக தாவீது கேட்குறான், நான் இப்போ சவுலுடைய தலைமாட்டுக்கு போக விரும்புகிறேன், யார் என் கூட வரான்னு கேட்குறான். விசுவாசிகள் தான் எல்லாருமே, நமக்கு தெரியும் இந்த சம்பவம், அதனால நான் பகுதி சொல்லாமல் நான் சொல்கிறேன். இப்போ அபிஷாயின்னு ஒருத்தன் நான் வரேன்றான். அவன் ஒரு விதத்தில் அவனுக்கு மருமக முறைன்னு நினைக்கிறேன். 2 பேரும் 3000 பேர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஸ்டெப் எடுத்து வச்சு பூனை மாதிரி நடந்து போய் சவுலுடைய தலைமாட்டில் ஒரு ஈட்டி இருக்கு, ஒரு செம்பு நிறையா தண்ணி இருக்கு. 2ஐயும் எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க கலோக்கியில, அழுங்காம குடுங்காம அப்படின்னு நேரம் வந்துட்டாங்க. 2 பேரும் வந்துட்டு உயர்ந்த மேட்டில் நின்று கொண்டான் தாவீது. அப்னேர் கூப்பிட்டான். யார் அந்த அப்னேர்? சவுலுடைய பாடி கார்ட். ஏப்பா அவன் ராஜாவை காப்பாத்தல, ராஜா அவனுடைய தலைமாட்டில் இருக்கிற ஈட்டி எங்கே, செம்பு எங்கே? அப்பதான் பதறி போய் அவனும் எந்திரிக்கிறான், சவுல் எந்திரிக்கிறான். என் குமாரனாகிய தாவீதுடைய குரல் அல்லவா? ஆமா நான் தான். ஏனை தேடுறேன், நான் தெல்லு பூச்சி. இதுதான் நிகழ்வு, நம்ம படிச்சிருக்கிறோம் பைபிள்ல. இதுல நம்ம சிந்தனைக்குரிய விஷயம் என்னன்னா, அடுத்த ஆண்டு விழா 27வது ஆண்டு விழாவில் பாஸ்ட் வந்து ஒரு மலைக்கு மேலே போய் இந்த ஆண்டு விழாவை கொண்டாடுவோம்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க. நைட்டு ஒரு நாள் நைட்டு தங்குவோம், 2 நாள் மீட்டிங் சொல்லிட்டாங்க. அப்படி நடக்குதான்னு தெரியல. திடீர்னு பாஸ்ட் உள்ளத்தில் ஆண்டவர் பேசி எல்லாரையும் மலைக்கு கொண்டு போவோம். இது ஒரு மலையில் செட்டெல்லாம் கூடாரம் அடிச்சு கூடார பண்டிகை கொண்டாடுவோம், 27ஆம் ஆண்டு அப்படி கொண்டாடுவோம்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க. நைட்டு தங்குறீங்க, அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தங்குறீங்க, 14ஆம் தேதி நைட்டு தங்குறீங்க. எத்தனை பேர் படுத்தோன்னு தூங்குவீங்க? மலையில் போய் படுத்தோன்னு நான் தூங்கிடுவேன் பிரதர்னு சொல்றவங்க யாரும் இருக்கீங்களா? அவ்வளோக்கு. இப்போ இந்த 3000 பேரும் காட்டுக்குள்ள படுத்திருந்தாங்களே, 3000 பேருமா தூங்கியிருப்பான்? 3000 பேரும் தூங்கியிருப்பாங்களா? எப்படி இது நடந்தது அப்படின்னா, என்னை நேசிக்கிற ஒருத்தன், என் மேல அன்பு வச்சிருக்கிற தாவீது போறான், அவனை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. யாரப்பா? ஒரு தூதனை கூப்பிட்டார், எல்லா பயலுக்கும் குளோரோஃபார்ம் கொடுத்துட்றா. யாருக்கெல்லாம்? 3000 பேர் வீரர் படுத்திருந்தாங்க, எல்லாருக்கும் குளோரோஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பைபிள்ல இல்ல, ஆண்டவருடைய செயல் இல்லாம இது நடந்திருக்காது. டீப் ஸ்லீப் பண்றான்னா அது ஆண்டவருடைய வல்லமை. சங்காதர தூதனை அனுப்பி தலைச்சன் பிள்ளை கொண்டது மாதிரி எல்லாருக்கும் அவன் குளோரோஃபார்ம் ஏஞ்சலா இருப்பான். எல்லாரும் குளோரோஃபார்ம், அவன் எல்லாத்துக்கும் மூக்கில் குளோரோஃபார்ம் வச்சு விட்டுட்டான். தாவீது ஸ்ட்ரைட்டா போய் எடுத்துட்டு, எவன் எந்திரிக்கல. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருந்தால் உங்களை உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை என் தேவன் எடுத்துக்கொள்கிறார். நான் காப்பாற்றப்படுகிறேன், நான் பாதுகாக்கப்படுகிறேன். எல்லா சந்தர்ப்பத்திலையும் நான் நீதிமான் அல்ல, குறைவுள்ளவன் தான், ஆனால் காப்பாற்றப்படுகிறேன். அதுக்கு பின்ன என்ன, எது என் தேவனை கவர்ந்திருக்குன்னு சொன்னா, நான் என் நெருக்கத்துக்கு நடுவில் கர்த்தரை சேவிக்கிறவன், என் பிரச்சனைக்கு நடுவில் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். அவர் மேல் வச்சிருக்கிற நேசத்திற்காக இந்த உலக சுகத்தை மேன்மையெல்லாம் இழந்து விட்டு நான் வருகிறேன். உலகத்தினுடைய மேன்மை, இந்த மோசையை கர்த்தர் காப்பாற்றி நடத்தி அவனை வல்லமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்தினார். காரணம் என்ன? கிறிஸ்துவுக்காக அந்த நிந்தையை அவன் பாக்கியமாக எண்ணினான். எபிரேயர் 11:24 நான் வாசிக்கிறோம், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொன்னால் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி உருவாக்குகிறவள் பார்வோனுடைய குமாரத்தி. பெண் வழியாகத்தான் சக்கரவர்த்திகளை உருவாக்கினார்கள், சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றவள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு, சக்தி வாய்ந்த பெண்மணிக்கு வளர்ப்பு மகன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஒருவருக்கு வளர்ப்பு மகனாக இருந்தால் 100 கோடி ரூபாயில கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கும், நடந்தது. ஒரு ஸ்டேட்ல ஒரு அம்மாவுக்கு வளர்ப்பு மகனா ஒருத்தர் வந்தாரு, அந்த கல்யாணத்துக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. நான் சொல்வது சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி உருவாக்குகிற பெண்மணி அவளுடைய வளர்ப்பு மகன் என்பதை ஒருவன் வெறுக்கிறான் என்றால்
சாதாரண விஷயம் கிடையாது. கடைசி வரைக்கும் கர்த்தர் காப்பாற்றினார். எவ்வளவு பிரயாணங்கள், எவ்வளவு பிரச்சனை. பார்வனுக்கு முன்னாடி நிற்கும் போதுதான் பார்வன் நினைச்சா கொன்றிருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியும் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக அதை செய்தான். கிறிஸ்துவுக்காகன்ற வார்த்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்து அங்க இருந்தாரா? இருந்தார். மோசேயினுடைய காலத்தில் கிறிஸ்து இருந்தாரா? இருந்தார் என்பதற்கு எபிரேயர் 11, 26, 27 மற்றும் எபிரேயர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 இதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணங்கள். அதுலயும் கிறிஸ்துன்னு இருக்குது. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் தியாகம் என்று கருதின அந்த மனுஷனை கர்த்தர் கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணார். தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் குப்பைன்னு கருதினாவன். ஜோசப்பஸ் என்ற எபிரேய வரலாற்று ஆசிரியன் தன்னுடைய ஒரு குறிப்பிலே மோசஸ் பற்றி சொல்லுகிற போது 12 துறைகளிலே பாண்டியத்துவம் பெற்றான் அவன். 12 துறைகள். மெடிசன்ல டாக்டரேட் பண்றது பெரிய ஆச்சரியம்னா இவன் 12 துறைகளில் பாண்டியத்துவம் பெற்றவன். அப்படிப்பட்ட கல்வியாளன். அக்கார்டிங் ஆக்ட்ஸ் சாப்டர் 7 verse number 22-23, அப்போஸ்தலர் 7 22 23 படி அவன் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டவன், வாக்கிலே செய்களை வல்லவன். அப்படிப்பட்ட மனுஷன் எல்லாத்தையும் தியாகமா கருதுனான். தேவனை நேசிக்கிற நேசத்தில் உறுதியா இருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை என் தேவன் எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 2. 4வது, எதெல்லாம் உங்களோட லைஃப்ல தீமையா தெரியுதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையா மாற்று. நீங்க நேசிக்க இப்போ உங்களுக்கு தீமையாக தோன்றுகிற விடயத்தை ஆண்டவர் நன்மையாக மாற்றி. எனக்கு தெரிஞ்ச வசனம் அது ரோமர் 8:28. அன்றியவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும். ஒருவேளை இன்னைக்கு ஒரு சங்கடமா இருக்கு, இந்த பிரச்சனை, இந்த காரியம் எனக்கு கஷ்டமா இருக்குது, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும்னு உங்க சிந்தனை சொல்லுது, நினைவு சொல்லுது. உங்களுக்கு தெரியுமா, உங்க லைஃப்ல ஒரு நாளும் கர்த்தர் தீமையை அனுமதிக்க மாட்டார், தீமை மேற்கொள்ள விட மாட்டார். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு, நீங்கள் ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டு செல்வார். எதெல்லாம் தீமையா தெரியுது, எதெல்லாம் நெகட்டிவா இருக்குது, நீங்க தேவனை நேசிப்பது உண்மையானால் விடாம அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள், பாசிட்டிவா சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார். எல்லாம் போச்சு, பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். தீமைதான், சூழல் தீமையாக தெரிகிறது. ஒரு அருமையான பெற்றோர், வரிசையாக 4 பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் வரிசையாக பிறந்துட்டா கஷ்டம் இல்லை? அதுவும் நீங்க மதுரையெல்லாம் தாண்டிட்டு தென்பதி போயிட்டீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் அது. பெண் குழந்தை பிறந்தோன்னு நகை சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அங்க இருக்கிற தாய்மார், அம்மம்மார். 4 பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க. தகப்பன் திடீரென்று நல்ல உயர்ந்த நிலையில நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற நிலையில ஒரு பிரெயின் டியூமர் ஆபரேஷன் போய் அவர் படுத்த படுக்கையாகிறார். 4 பிள்ளைகளும் திருமண வயது எட்டிய பிள்ளைகள் 2, மற்ற பிள்ளைகள் படிக்கிறார். அந்த தகப்பன் தன் பிள்ளைகளை நினைத்து வேதனைப்படுகிறார். நான் மரித்து போனால் எல்லாம் போச்சு, கடன் ஏறிக்கொண்டே இருக்கிறது. மெட்டாசின் டேப்லெட், அந்த மாத்திரைகளை ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி கிருஷ்ணகிரியில், எல்லாமே நஷ்டம், எல்லாம் நஷ்டம். ஒரு நாள் அவர் மரித்து போகிறார். அந்த தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறோம், எப்படி பிள்ளைகளை கரையேற்ற போறோம்? அந்த தாயினுடைய உள்ளம் ரொம்ப வேதனைப்படுகிறது. பிரியமானவர்களே, எல்லா சூழல்களும் அவர்களுக்கு நெகட்டிவா இருக்குது. நான் கேள்விப்பட்டேன், அந்த சமயத்தில் அந்த அவங்க குடும்பத்துக்கு 98 லட்சம் ரூபாய் கடன். 4 பெண் பிள்ளைகள், சொந்த வீடு கிடையாது. ஒரு தாயாக நீங்கள் யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் புல்பீட்டில் வந்து கண்ணீர் வெடித்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் நீதாப்பா எனக்கு உதவி செய்யணும். எல்லாம் நெகட்டிவா இருக்குது. எல்லாம் என் பிள்ளைகள் தப்பிச்சு போறதுக்கு வழி இல்லை. பிள்ளைகளை எப்படி ஆளாக்க போகிறோம், எப்படி உருவாக்க போகிறோம், படிக்க வைக்கணும், பிறகு திருமணம் நடக்கணும். அந்த தாயினுடைய கண்ணீரை கர்த்தர், ஆண்டவரை அதிக நேசிக்கிறவர்கள் கண்ணீரை கர்த்தர் கண்டார். முதல் பெண்ணுக்கு டவுரி இல்லாம ஒரு கல்யாணம் நடந்துச்சு, கொஞ்சம் நிம்மதி. அடுத்த வருஷத்துல 3 பிள்ளைகளுக்கும் ஒரே வருஷத்தில் திருமணம் முடிஞ்சு. அதுல கடைசி பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அவங்க என்னுடைய
மனைவியினுடைய குடும்பத்தை நினைச்ச ஆச்சரியமா அந்த தாயினுடைய ஜெபம். சும்மாலாம் அப்படி மேரேஜ் பண்ணி போகாம பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலையில். என்னுடைய 3 சிஸ்டர் இன் லாஸ் வந்து துபாயில் அரசாங்க பணியில் இருக்கிறாங்க. ஒருத்தி இறந்து போயிட்டா இப்போ சமீபத்தில். நல்ல நிலையில கடவுளங்களை வைத்தார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அந்த தாயினுடைய அர்ப்பணம், தாயினுடைய மன்றாட்டு, அவரை நேசிக்கிற அந்த நேசம். ஆண்டவர் தான்ப்பா எனக்கு, கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்யணும். சோ தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவரை நேசிக்கும் பொழுது உங்களுக்கான சூழல்களை கர்த்தர் மாற்றுவார். பொருளாதார சூழ்நிலைகள் மாறும், எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். ஆனால் நாம் கர்த்தரை நேசிக்க வேண்டும். அதுதான் மேட்டர். ஆண்டவரை நேசிக்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற போது அந்த நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு அதெல்லாம் பாசிட்டிவா மாறும். எல்லாத்தையும் பாசிட்டிவா கர்த்தர் மாற்றுவார். 5வது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள். இந்த பாவம் வந்து தொடர்ந்து பிடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் முறியடிக்கப்படுவதற்கும் மன்னிக்கப்படுவதற்கும் நாம் அவரை நெருங்கி சேவிப்பதற்கும் மாற்று உபாயம் என்னன்னு கேட்டா, நீங்கள் ஆண்டவரை அதிக நேசிக்க ஆரம்பிங்க. உலகத்தை நேசிக்கிறதை விட்டுட்டு அவரை நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, யாரெல்லாம் அந்த உச்சத்தை தொடுகிறார்களோ அவங்களுடைய பாவம் எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் கர்த்தர் மன்னிச்சிருவார். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு பாவியான பெண்மணி இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறாள். லூக்கா நற்செய்தியினுள் 7ஆம் அதிகாரம் 37 50 வரைக்கும் உள்ள வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவள் மிகுந்த அன்பு செலுத்தினாள் என்பதற்காக, ஸ்திரியே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அதாவது ஒரு பக்கம் உலகம் என்னை இழுக்கிறது, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய அன்பு இழுக்கிறது. நான் ஆண்டவர் பக்கம் செல்ல 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 பழைய பாவங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் பரிகரித்து அதில் ஒன்றில்லாமல் போக பண்ணுகிறார். என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. நான் ஆண்டவருக்கு உகந்தவனாக மாறுகிறேன். என்னுடைய தாயார் 13 வயதிலே ஸ்டமக் கேன்சர்ல பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தபோது நான் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். என் தந்தை மனநிலை பாதிக்கப்பட்டவராக அவர் மெட்ராஸ் மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார். என் தாயார் அங்கே இருக்கிற அப்போலோ மருத்துவமனை மற்றும் விஜய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார்கள். என் தாயை கைவிட்டு விட்டதுனால என்னுடைய அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்தாங்க. 8ஆம் நிலை படிக்கிற நான் புத்தகப்பை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிற போது அன்றைய நாள் என் தாய் மெதுவாய் கை அசைத்து இன்று போக வேண்டாம் என்று செய்தி காண்பித்தார். நான் புத்தகப்பையை இறக்கி வைத்து விட்டு என் தாயை துக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தேன். few minutes என்னை அருகிலே அழைத்தார்கள். என் கையை பிடித்து கொண்டு என்னை நான் கொஞ்சம் கீழ்ப்படியாதவனாக இருந்தேன். சிறு பிள்ளைகளுக்கு குறும்புத்தனம் நிறைய உண்டு, பொய் சொல்வேன், திருட்டு குணம் உண்டு. சின்ன குழந்தையிலே எங்க அம்மாவுக்கு அதெல்லாம் கஷ்டம். அதில் ஒன்றுன்னா சொல்லி அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு என் கையை பிடித்தபடி ஒரு ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். இவன் வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வருகிற வரைக்கும் இவன் எந்த குற்றமும் அணுகாதபடி, தப்பிதங்கள் அணுகாதபடி காத்துக்கொள்ளும். 8 பிள்ளைகளை பெற்றேன், இவனை விட்டுட்டு போறது எனக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீரோடு ஒரு ஜெபம் பண்ணாங்க. பிரியமானவர்களே, ஜெபம் முடிந்தது, அவர் உயிரும் பிரிந்தது. என்னுடைய வாழ்க்கை மிக மோசமாய் போயும். நம்பர் 23 நார்த் போக் ரோட், டி நகர், சென்னை 17 என்ற முகவரியில் ஒரு மொட்டை மாடியில் இருந்து தாழ குதித்து தற்கொலை செய்து கொள்ள நினைத்த போது இயேசு என்னை தேடி வந்தார். மிக முக்கியமாக நான் இருந்த இடம் ஒரு ரெக்ரேஷன் கிளப். சினிமா நடிகர்களும் அரசியல்வாதிகளும் வந்து பல லட்சங்களை விரயம் செய்கிற ஒரு சூதாட்ட விடுதி. அங்கே வேலை கிடைப்பது என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற மாதிரி அந்த இடம். ஒரு நாளொன்றுக்கு 1987 1987 88ஆம் ஆண்டுகளில் ஒரு நாளொன்றுக்கு 1000 ரூபாய் குறையாமல் சம்பாதிப்பேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பணம் வரத்து அவ்வளவு இருக்கும். அங்கே எல்லா பாவமும் இருக்கும். ஆனா என் தாயினுடைய ஜெபம் என்ன செய்தது பாருங்கள். எனக்கு ஆண்டவர் மேல் ஒரு பற்றுதலை கொடுத்தது. நான் தவறு செய்யாதபடி காத்தது, நான் பாவம் செய்யாதபடி காத்தது. என் தாய் இதை சொல்லி ஜெபித்தார்கள், இந்த தீய குணங்கள் இருக்கக்கூடாது சுவாமி. நான் நினைச்சிருந்தா என்னுடைய ட்ராக் மாறி இருக்கும். நான் போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்க வேண்டும். போதைப் பொருட்களை பயன்படுத்தி அதுக்கு ட்ரக் அடிக்டாக மாறி என்னுடைய வாழ்க்கை பாதியிலே போயிருக்கும். இல்லைன்னா கிரிமினல் குற்றங்களை செய்த ஒரு கிரிமினல் குற்றவாளியாக மாறி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தற்கொலை செய்து போயிருக்கணும்.
இதுக்கு பின்னாடி தாயினுடைய ஜெபம் இருக்கிறது. இந்த செய்தியை சொல்லும்போது பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. அது மிக பவர்ஃபுல் பிரேயர். யாருடைய பிரேயர்? தாயினுடைய ஜெபம் தான். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இதை உணர்கிறேன், ஒவ்வொரு முறையும் உணர்கிறேன். ஆக நாம் தேவனை நேசிக்கிற போது நடக்கிற மிகப்பெரிய அற்புத மாற்றங்களில் ஒன்று, என் பாவங்கள், என்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது, அல்லது குற்றம் செய்யாதபடி தெய்வீக அன்பு என்னை காப்பாற்றுகிறது. அல்லேலூயா. எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன், டைம் முடிஞ்சு போச்சு. 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பாஸ்டருடைய எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சது. 5வது, எல்லா பய உணர்வுகள், எல்லா அச்ச உணர்வுகளையும் மாற்றுகிறார். யாருக்குன்னு கேட்டா, இந்த தெய்வீக அன்பை பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு. அவங்க பயப்பட மாட்டாங்க. எதுக்கு பயப்பட மாட்டாங்க? தாவீது சொன்னால, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலை தாண்டுவேன். ஏன் சொல்ல முடிஞ்சதுன்னா, அவன் சொல்றான், என் பலனாகி கர்த்தாவே நாமேல் அன்பு கூறுவேன். இப்போ 1 யோவான் வாசித்தீங்க ஏற்கனவே. 1 யோவான் 4:18, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு. பேதுரு ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி தைரியமாக இயேசுவை அறிக்கையிட முடியல. ஆனால் தேவனுடைய இந்த அகாபே அன்பை அவர் உள்வாங்கி கொண்ட பிறகு அவர் அச்சுறுத்துறாங்க. இந்த இயேசு பற்றி சொல்லக்கூடாதுன்னு அச்சுறுத்துறாங்க. அவர் சொல்றார், நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும். அதாவது இந்த அன்பு, அகாபே அன்பு வருகிற வரை இந்த மனிதன், இந்த பேதுரு பயத்தை மேற்கொள்ள முடியாதவனாக இருந்தான். ஆனால் இந்த அன்பு அவனுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட உடனே, இந்த அன்பு எப்போ ஊற்றப்பட்டதுன்னா, ஹோலி ஸ்பிரிட் வரும் பொழுது. ரோமர் 5:5 படி பரிசுத்தாவியனர் வந்ததுனால இந்த அகாபே அன்பு உனக்குள்ள ஊற்றப்பட்டது. இந்த அன்பு வந்துச்சு பாருங்க. இந்த தேவனை உண்மையை நேசிக்கிற அந்த அன்பு அவனுக்குள்ள வந்த உடனே அவன் தைரியமாய் பேசுகிறான். 4:13, 4:31, அப்போஸ்தலர் 4:13, 4:31. அப்புறம் பவுல் சொன்னா 9:27, 9:29, பல வசனங்கள் இருக்கின்றன. அது பிறகுள்ள வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, தைரியமாய். பயம் எங்க போச்சுன்னு கேட்டா, ஒரு மனிதன் தேவனிடத்தில் அதிகமான அன்பை, இந்த அகாபே அன்பை வெளிப்படுத்துகிற போது, நீங்க கூகுளில் சர்ச் பண்ணக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் நான் சொல்றதை நீங்க சர்ச் பண்ணுங்க பிள்ளைங்க. கிரீக் வேர்ட் ஃபார் ஜான் 21 verse number 15 to 17 அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், கிரீக் வேர்ட் ஃபார் ஜான் 21 15 to 17 அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு 2-3 லிங்க் இருக்கும். அதில் என்ன இருக்கு? யோனாவின் குமாரனாகிய சீமோனின் இடத்தில் அன்பாய், டு யூ லவ் மீ அப்படின்ற இடத்துல பிராக்கெட்ல அகாபேன்னு இருக்கு. வாட் ஹி ரிப்ளைட், இவன் என்ன ரிப்ளை பண்ணான்னு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிலியோன் இருக்குது. 4 வார்த்தை யூஸ் பண்றாங்கல்ல கிரீக்ல, அகாபே, ஃபிலியோ, எரோஸ், ஸ்டகோவா, ஸ்டாச்சா. 4 வார்த்தை. இதுல நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயான்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறார் ஆண்டவர். அந்த அன்பாயிருக்கிற இடத்துல பிராக்கெட்ல, நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிராக்கெட்ல அகாபேன் இருக்கு. இவன் ரிப்ளை பண்ற இடத்துல என்ன இருக்குன்னா ஃபிலியோ இருக்கு. அவர் என்ன கேட்கிறார்? தெய்வீக அன்பு இருக்குதா? அது இருந்தாதான் தைரியமா பேச முடியும். அது இருந்தாதான் உன் பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்படுவான், 5000 பேர் ரட்சிக்கப்படுவான், பயம் விலகும். ஆனால் இவன் சொல்றான் ஃபிலியோ இருக்குதுன்றான். எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே ஒரு தேர்ந்த ஒரு கிரேக்க வல்லுநர் எனக்கு சொன்னார், அகாபேன்ற வார்த்தை பரிசுத்தாவியான ஊற்றப்பட்ட பிறகு கண்டுபிடிச்ச வார்த்தையா கிரீக்லயே, புதிய ஒரு ஒக்காபுலரின்னு சொன்னார். எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல எனக்கு. நான் ஒரு கிரேக்க மொழியில வல்லுநனும் கிடையாது, கேட்டதை சொல்லுகிறேன். அப்ப தெய்வீக அன்பு நமக்குள் அதிகரிக்கிற போது பயத்தை நாம் மேற்கொள்ள முடியும். அதனால சொல்ல, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை. கடைசியா இந்த தெய்வீக அன்பு இருந்தாதான் நித்திய ராஜ்யத்துக்கு நான் போக முடியும். நீங்க தேவனை விட உலகத்தை அதிகம் நேசிச்சீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், ஒருத்தரும் பரலோகத்துக்கு வர மாட்டீங்க. இப்படி அமங்கலமா பேசுறான் இந்த ஆளுன்னு நினைக்க கூடாது. உண்மை இதுதான். நீங்க தேவனை விட உலகத்துக்கு அதிகமான அன்பை செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் எப்படி பரலோகத்துக்கு நாம் போக முடியும்? யாக்கோபு 2:5, யாக்கோபு 1:12 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 2:5, யாக்கோபு 1:12 வசனம் வாசிக்க வேண்டாம். தேவனிடத்தில் அதிகமான அன்பை நாம் வைக்கின்ற போதுதான் நித்திய ராஜ்யத்திலே நாம் போக முடியும். நித்திய ராஜ்யத்தில் நமக்கு இடம் உண்டாகும்.
தேவனை விட, உன்னதமான தெய்வத்தை விட இந்த உலகத்தை நேசிக்கிறவளாக இருந்தால், உலகத்தின் மேல் அன்பு கூறுவளாக இருந்தால் நாம் கைவிடப்படுவோம். பரலோகத்துக்கு போகும்போது 3 அதிர்ச்சி காத்திருக்குமா. 1, யாரெல்லாம் வருவாங்கன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம்ல மனசுல, அதுல ஒரு புள்ள இருக்காதான். இவர் வந்துடும், அவங்க வந்துடும், நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம்ல. வேடிக்கைக்காக சொல்லப்பட்டதுனாலும் சிந்தனைக்குரிய விஷயம். 3 அதிர்ச்சி. முதல் அதிர்ச்சி என்னன்னா, யாரெல்லாம் வருவான்னு நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். பரலோகத்துக்கு வர்றவங்க எல்லாம், இந்த அக்கா கண்டிப்பா வந்துருவாங்க, என்ன சண்டே சாஸ் நடத்துறாங்க, இவங்க வந்துருவாங்க, அவங்க வந்துருவாங்க. அதுல ஒரு புள்ளை இருக்காதான். 2வது அதிர்ச்சி என்னன்னா, யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு லிஸ்ட் இருக்கும் நம்மகிட்ட, அவங்க எல்லாம் இருப்பாங்களா இங்க. இது பெரிய 2வது அதிர்ச்சி. 3வது அதிர்ச்சி என்னன்னா, நாம அங்க இருப்போமா. இப்ப நமக்கே நம்பிக்கை இல்லை. யோசிச்சு பாருங்களேன், இப்போ இயேசு வந்தாருன்னா எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? வரும்போது சண்டை தானே போட்டு வந்திருக்கோம். இப்ப இயேசு வந்தாருன்னா எத்தனை பேர் போவீங்க? சமீபத்தில் ஒரு வீட்டில் சொன்னேன், மரண வீடு தான். அதில் சொன்னேன் நான், இந்த யம தர்மன்னு சொல்றாங்கல்ல, அவர் ஆள் பிடிக்கிறதுக்கு வர்றவர், அப்படித்தான் சொல்றாங்க. லிஸ்ட் எடுத்துட்டு வந்தார் ஒரு ஆள்கிட்ட. எப்பா டைம் முடிஞ்சு, உன் பேர் தானே இது? ஆமா, உன் பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, வா. அவன் சொல்லியிருக்கான், 1 வருஷம் டைம் கொடுங்க, 1 வருஷம் நீ விட்டுட்டு போங்க, நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் முடியாது, கிளம்பு. சரி 6 மாசம் முடியாதுப்பா, கிளம்புப்பா. சரிங்க 1 மாசம் இருந்து என்னை விட்டுருங்க, அடுத்த மாசம் வந்து கூட்டிட்டு போங்கன்றான். நிறைய வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, நாம் ஒப்புரவாக வேண்டியிருக்குது. முடியாது. 1 வாரம் 1 நாள் கேட்டிருக்காங்க கடைசியா. முடியவே முடியாதுன்ட்டு அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேர் வழி. சரி காஃபி தானே சொல்றான், போடுறான்ட்டான். இந்த யமனுடைய தூதனுக்கு காஃபியில் மயக்க மருந்து கலந்துட்டான். அவன் ரொம்ப மனிதன் ஒருத்தன், மானுடன், நமக்கு காஃபி போட்டுக்கூடாதுன்னு அவன் ஆசையாக குடிச்சா நல்ல காஃபியாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஆளு மயங்கிட்டார். யாரு? யமன். இந்த டைம்ல மேல இருக்கிற பேர் இருக்குல்ல, இவன் பேரு, அதை அடிச்சுட்டு கீழே எழுதிட்டான். ஆர்டர்லாம் எடுக்கணும்ல, முதல்ல இருக்கிற பேர் அடிச்சுட்டு அவன் ரொம்ப நேரம் கழிச்சு எந்திரிச்சு சொன்னானா, மானிடர்லே நீ அற்புதமான பிறவியா இருக்கிற, இந்த இது வரைக்கும் இப்படி ஒரு காஃபி நான் சாப்பிட்டதே இல்லை, அதனால நான் கீழே இருந்து வர்றேன், உன்னை உடனே எடுக்காம. ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா ஃபிக்ஸ் தான், நீங்க தப்பவே முடியாது. எப்போ ரெடியா இருக்கணும் நம்ம. இப்போ ஒரு ஆறுதல் என்னன்னா, நம்ம அங்க இருப்போம், பரலோகத்தில் இருப்போம். 7 விஷயங்களை மைனஸ் வச்சுங்க. அப்படியே எளிமை நின்று, தேவனே நான் உண்மை நேசிக்க எனக்கு உதவி செய்யும், நான் நேசிக்கிறேன், நான் இன்னும் அதிகமா நேசிக்க எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. அப்படி நிற்கும் பொழுது நம்ம மத்தியிலே பாஸ்டர் செல்வின் ராஜகுமார் அவர்கள் இந்த நிறைவான ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நிழலிட்டிருப்பதற்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்கள் மத்தியில் சுவாமி, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கும் போது
எங்களை தொட்டு நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், இதற்காக நன்றி. கர்த்தர் தந்த வார்த்தைக்காக நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரில் அன்பு கூறும்படியாக, கர்த்தருடைய ராஜ்யத்தை நேசிக்கும்படியாக தேவரீர் நீர் எங்களை நியமித்திருக்கிற, எங்களை நாட்டு இருக்கிற இந்த சபையை நேசிக்கும்படியாக இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்ததான ஒரு பெரிய அறைகூவலுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் மேல் அன்பு கூறும்படியாக, உம்மை எப்பொழுதும் கனப்படுத்தும்படியாக, உமக்கு பிரியமானதை செய்யும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய சபைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். 26 ஆண்டுகள் சுவாமி உம்முடைய கரம் பிடித்து எங்களை நடத்தி இருக்கிறீர் ராஜா. எங்களை தோளின் மேல் சுமந்திருக்கிறீர் ஆண்டவரே. கண்ணின் கருவழியாய் பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே. இனியும் பெரிய காரியங்களை காணும்படியாக, இனியும் அற்புதங்களை காணும்படியாக, இனியும் அற்புதங்களை செய்யும்படியாக நீர் எங்கள் மத்தியிலே நீர் ஆயத்தமாய் இருப்பதற்காக நன்றி. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, எங்கள் சபையை பெருக பண்ணுவீராக. எங்கள் சபை ஆண்டவரே சீக்கிரமாய் விஸ்தாரமாக ஆண்டவரே கட்டும்படியான பாக்கியத்தை தேவன் தருவீராக ராஜா. இடம் கொள்ளா மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் சபையை நீர் ஆத்துமாக்களின் ஆண்டவரே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களையும் கட்டவிழ்ப்பீராக ஆண்டவரே. தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே கட்டவிழ்க்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் சுவாமி உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சபையின் ஆண்டவரே நாட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சுவாமி நீர் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, இவர் குடும்பங்களில் எந்தெந்த காரியங்களை எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ, இயேசுப்பா எனக்கு இது வேணும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த ஆண்டவரே நாளிலே கேட்கிறார்களோ, அதை நிறைவாய் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் சுகவீனங்களை அப்புறப்படுத்தும். தொடர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் மகிமைக்கென்று சுவாமி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதோடு கூட பொருளாதார ரீதியிலும் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்பீராக. பாஸ்டருக்காக ஆண்டவரே பாஸ்டர்மாக்கா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தேவரீர் உம்முடைய ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நியமித்ததை நிறைவேற்றும் வரையிலும் ஆண்டவரே என்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீங்களே, நீர் கரம் பிடித்துக் கொள்வீராக. அவங்களுடைய ஆண்டவரே மனதில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே திட்டங்களையும் ஏற்ற காலத்தில் சுவாமி நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவேறுவது மட்டுமல்ல, அது கனி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் மத்தியில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பாஸ்டர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அவங்களுடைய சபைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் சுவாமி உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படும்படியாக, அநேகரை ஆயத்தப்படுத்தும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. எப்பொழுதும் உமக்கு முன்பாய் உண்மையாய் நடக்க எங்களுக்கு பழக்குவித்து தாரும் சுவாமி. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.